வணக்கம், வெல்கம் டு டேஃபைஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு வேட் பவர் மேடிசி செஷனோட கிளாஸ் 14 பார்க்க போறோம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டேஃபைஸ் அகாடமியோட ஆஃப்லைன் பிரான்ச்சஸ்ல, குறிப்பா மதுரை அண்ட் சங்கரங்கோவில், தென்காசி இந்த மாதிரி பிரான்ச்சஸ்ல எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பிக்கான நியூ பேட்சஸ் அண்ட் நியூ கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதுல ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ், எப்படி வந்துட்டு பேட்ச்ல ஜாயின் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க முழுக்க தெரிஞ்சுக்கலாம். அது போக நம்ம ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்துட்டு ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்காக நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட டேஃபைஸ் அகாடமியோட ஆப்ல நீங்க போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க அட்டென்ட் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம செஷன்ல பார்க்கக்கூடிய சாப்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? தனிப்பட்ட நம்ம ஒரு பர்சனோட கேரக்டர் பத்தி நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த ஹோல் புக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனோட ரிலேட்டடான வேர்ட்ஸா தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரியே தான் இன்னைக்குமே நம்ம பார்க்கக்கூடிய வேர்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புதுசா இருக்கும். இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத வேர்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கும். வாயில ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்ல தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஸோ பார்க்கலாமா? ஸோ டோட்டலா இன்னைக்கு கம்மியான வேர்ட்ஸ் தான் பார்ப்போம். ஆனா அது எல்லாமே உங்களுக்கு புதுசா இருக்கும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ரூட் வேர்ட்ஸ் பார்த்துலாமா? ரூட் வேர்ட்ஸ் பாருங்க. சிக்யூ. சிக்யூங்கிறது வந்துட்டு ஃபாலோ பண்ணி வர்றது. சீக்வன்ஸ்னா ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அடுத்து ஃபாலோ பண்ணி வர்றது மாதிரி சொல்றது. ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆப்சிக்வஸ், சப்ஸ்கிவெண்ட் அண்ட் சீக்வல், இதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள். சிக்யூ அப்படின்னாலே ஃபாலோ, பின்பற்றுதல். தென் பெக்யூ அப்படிங்கிறது மணியை குறிக்கும். பெக் அப்படிங்கிற வார்த்தை வந்து மணியை குறிக்கும், பணத்தை குறிக்கும். ஸோ இம்பெக்யூனஸ், பெக்யூனரி, இதெல்லாம் அதோட ரிலேட்டடான வேர்ட்ஸ். தென் அடுத்து பாத்தீங்கன்னா நாக் அல்லது நாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை மற்றவங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துறது, ஒரு ஹார்ம். ஓகேவா? ஹார்ம்னஸ் ஏற்படுத்துறது. ஓகே. இனாக்குவஸ், நாக்ஸியஸ், இதெல்லாம் தீங்கு விளைவிக்கக்கூடிய அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். இந்த நாக் அண்ட் நாக்ஸ், இது ஒரு நெகட்டிவான வேர்ட். சரியா? அடுத்த பிப் அப்படிங்கிறது டு ட்ரிங்க். ஓகேவா? குழந்தைகளுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பிப் அப்படின்னு சொல்லிட்டு, கழுத்துல போட்டு இது பண்றது. அதே மாதிரியே தான் என்னன்னா குடிக்கிறத மீன் பண்றது. டு ட்ரிங்க், பிப் அப்படின்னாலே டு ட்ரிங்க். பிபுலஸ், இம்பைப், இந்த ரிலேட்டடான வேர்ட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து டாலர் அப்படிங்கிறது, டோல் அப்படிங்கிற வார்த்தை வந்து துக்கத்தை குறிக்கும். கிரீஃப், பெயின், வலியை குறிக்கக்கூடிய, துன்பத்தை குறிக்கக்கூடிய, துக்கத்தை குறிக்கக்கூடியதுதான் இந்த டோல் அப்படிங்கிற வார்த்தை. டோலர் அப்படிங்கிறது. டோலரஸ், டோல்ஃபுல், கண்டோல். அந்த டோல்ங்கிறது இருக்குல்ல, அது என்னன்னா துக்கத்தை குறிக்கிறது. சரியா? சரி. அடுத்து பாத்தீங்கன்னா கேவல்ரி, செவாலியர் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துப்போம். சோ அது எதை மீன் பண்ணுதுன்னா ஹார்ஸ் மீன் பண்ணுது. இது வந்து ஒரு பிரான்ஸ் ஸ்டாம்ப். ஓகேவா? பிரெஞ்சு ஸ்டாம்ப் இது. செவாலியர் விருது எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சொல்லுவாங்க. அதாவது செவால் அல்லது கேவல் அப்படிங்கிற வேர்டு வந்து எதை மீன் பண்ணுதுன்னா ஹார்ஸ், குதிரையை மீன் பண்ணும். அதே மாதிரி ஈக்யூ அப்படிங்கிற வேர்டும் ஹார்ஸ், குதிரையை தான் மீன் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா சிவல்ரஸ், கேவல்ரி அண்ட் கேவல்கேட், ஈக்வஸ்ட்ரி அண்ட் ஈக்வைன்னு பார்த்தோம். அனிமல்ஸ்லாம் ஃபெலைன், கெனைன், போசைன், ஃபிஷைன். அதே மாதிரி இங்க ஹார்ஸுக்கு என்னது ஈக்வைன் அப்படின்னு படிக்கணும். சரியா? ஓகே. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்கக்கூடிய வார்த்தைகள். சரியா? ஓகே. குதிரைப்படை, காலாட்படை அப்படிலாம் பார்ப்போம்ல. ஸோ அதெல்லாம் நம்ம இதுல பார்க்கலாம். அடுத்து கேடாவ் அல்லது கடாவர். ஓகேவா? கடாவர் இதெல்லாம் எதை மீன் பண்ணோம்னா இறந்த பாடியை குறிப்பிட்டோம். அதாவது பிணம், தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா பிணத்தை குறிக்கக்கூடியது. இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாடி, உயிரற்ற ஒரு உடம்பை குறிக்கக்கூடியது தான் என்னன்னா கடாவர், கடாவரஸ், டிகேடன்ட், கேட் அண்ட் கேடவ் அப்படிங்கிற ரிலேட்டடான ரூட் வேர்ட்ஸ். சரியா? அதோட மீனிங்கே என்ன? பிணம், காப்ஸ் அல்லது வீழ்ச்சியை கூட குறிக்கும். ஓகேவா? தென் சூப்பர்சிலி, இதோட மீனிங் என்னன்னா அபோ ஐப்ரோ, புருவத்தை தூக்குறது. சரியா? புருவத்தை இப்படி உயர்த்தி காமிப்போம்ல, அதுதான் ஐப்ரோ, புருவத்துக்கு மேல அல்லது புருவத்தை தூக்குறது. சூப்பர்சிலியஸ். கொயர் அப்படிங்கிறது டு கம்ப்ளைண்ட். கொயர் அப்படின்னாலே கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு அர்த்தம். ஓகேவா? குற்றம் சொல்றது, அது மாதிரி வரும். கொயர்லெஸ். கொயர் அப்படின்னாலே குற்றம். சரி, அடுத்து இன்னைக்கு இந்த பர்சனல் கேரக்டர்ஸோட கோர் வேர்ட்ஸ் பார்த்துடலாம். ஓகே, கோர் வேர்ட்ஸ் தான் முக்கியம். கோர் வேர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆப்சிக்வியஸ்,
ஸ்பெல்லிங் எல்லாம் ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்கோங்க. ஆப்சிக்வியஸ். ஓகேவா? ஆப்சிக்வியஸ். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கிளிப் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம், கிளிப் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம், சைக்கோபேண்ட்ங்கிற வார்த்தை பார்த்தோம். இதெல்லாம் என்னன்னா தனக்கு தேவைக்காக ஒரு லீடர் கிட்டயோ ஒரு தலைவர் கிட்டயோ ரொம்ப போய் குழஞ்சு பேசி தனக்கு தேவையானதை பெற்றுக்கிறது. ஓகேவா? அதுல ஆனா நேர்மை இருக்காது, பட் அந்த மாதிரி இருப்பாங்க. சைக்கோபேண்ட், கிளிப் அப்படிங்கறதுலாம் அந்த மாதிரி ஒரு பேச்சு குறிக்கக்கூடியது. இந்த ஆப்சிக்யூஸும் அதே மாதிரியே தான். ஆனா இங்க என்னன்னா ரொம்ப அளவுக்கு மீறி அந்த தலைவர் செய்யறத ஆமாசாமி போட்டு தனக்கு என்ன வேணுமோ அதை நிறைவேற்றிக்குவாங்க. அங்க பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி அடிமைத்தனமாக முகஸ்துதி செய்து தாழ்மொழியுடன் பணிவிடை செய்யும். எது என்ன சொன்னாலும், தலைவர் என்ன சொன்னாலும் ஆமா 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 அப்படின்னு சொல்லி ஆமாசாமி போடுறவங்க இருப்பாங்கல்ல, அவங்களதான் என்ன சொல்றாங்கன்னா ஆப்சிக்வியஸ். இது வந்து அட்ஜெக்டிவா வருது. ஏன்னா இது ஒரு குணத்தை பத்தி தானே சொல்லுது. அந்த பர்சன் எப்படிப்பட்டவங்க, ஒரு நவுன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வரும். அதனால இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட மீனிங் ஒருத்தங்களுக்கு ஒரு பர்சனுக்கு அடிமையா இருக்கிறது. சரியா? அவங்களுக்கு என்ன சொன்னாலும் ஆமா சாமி போட்டுட்டு சொல்லிட்டே இருக்குது. ஏன்னா அது வந்து தன்னோட சுயநலத்துக்காக, தான் நல்லா இருக்கணும், நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லீடருக்கு என்ன செஞ்சாலும் அது அடிபணிஞ்சு இருக்கிறது. ஓகே. அண்ட் சர்வைல், ஃபானிங், சைக்கோபேண்டிக், குரோவலிங் அப்படிங்கறதெல்லாம் இதோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய சினானிம்ஸ். ஓகேவா? சைக்கோபேண்ட் ரொம்ப முக்கியம். சைக்கோபேண்ட் அண்ட் ஆப்சிக்வஸ் இதெல்லாமே ரிலேட்டடான சினானியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப் அப்படிங்கிறது ஆப் அண்ட் டுவர்டு, ஆப்னா டுவர்டு, சீக்கு அப்படின்னா ஃபாலோ பண்றது, அவங்கள அப்படி ஃபாலோ பண்றது, அவங்க என்ன பண்றாங்களோ, தலைவர்கள் என்ன பண்றாங்களோ அதை அப்படி ஃபாலோ பண்றது, அதுதான் இந்த ஆப்சிக்வஸ். Excessively obedient or attentive in fawning, servile way, eager to please to the point of groveling. இந்த groveling அப்படின்னுமே ரொம்ப அப்படியே காலில் போய் விழுந்துடுறது, அந்த மாதிரி சொல்றது. ஓகே. என்ன சொன்னாலும் ஆமாசாமி போடுறது, அப்படியே காலில் போய் விழுந்துடுறது, அதெல்லாம் இங்க சொல்றோம். அப்ப இதுக்கு ஆண்டனியம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாமினரிங், அசர்டிவ், டிக்னிஃபைடு. ஓகேவா? டிக்னிஃபைடா இருக்கிறது. அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமாசாமி போடாம சரி எது தப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான வழியில இருக்கிறது, வழியை பின்பற்றுறது தான் டிக்னிஃபைடு. அசர்டிவ், பாசிட்டிவான வார்த்தை. இதெல்லாமே டாமினரிங். ஓகே. டாமினரிங் இதெல்லாம் பாசிட்டிவான வார்த்தை. அதுக்கு இந்த ஆப்சிக்வஸ்க்கு ஆப்போசிட்டான வேர்ட்ஸ். சரியா? அடுத்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா, the obsequious clerk bowed at every word. தலைவர் என்ன சொன்னாலும் அதோட அங்க இருக்கக்கூடிய கிளர்க், மேனேஜர் என்ன சொன்னாலும் கிளர்க் வந்து என்ன பண்றாங்க, ஆமாசாமி போடுறாங்க. அப்படியே ஓப்பனா பவுடு, அப்படி தலை வணங்கி அதை அப்படி ஏத்துக்கிறாங்க. ஆப்சிக்வஸ் கிளர்க். அந்த கிளர்க் எப்படிப்பட்டவங்க? ஆப்சிக்வஸ். இது அட்ஜெக்டிவ், இது நவுன். கிளர்க் எப்படிப்பட்டவங்க? ஆப்சிக்வஸா இருக்காங்க. ஆப்சிக்வஸ்னா என்ன? தலைவர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமாசாமி போடுறவங்க. சரியா? ரொம்ப அடிமை மாதிரி இருக்கிறது, என்ன சொன்னாலும் செய்யறது, அந்த மாதிரி. அடுத்த ஆபீஸ். ஹிஸ் ஆப்சிக்வஸ் மேனர் டுவர்ட் த பாஸ் அனாய்ட் எவ்ரிஒன். அவன் பாஸ் கிட்ட ஆப்சிக்வஸ் மேனர்ல நடந்துக்கிட்டான். ஆப்சிக்வஸ் மேனர்னா தலைவர் கிட்ட அப்படியே ஒரு அடிமையா, தலைவர் என்ன சொன்னாலும் ஆமாசாமி போட்டுக்கிட்டு, தனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, தனக்கு ஏதாவது தேவை இருக்கும் போய் அந்த தலைவரை போய் அந்த மாதிரி பண்றான் அப்படி சொல்றது, மேனேஜர் போய் அந்த மாதிரி பண்றான் அப்படி சொல்றதுதான் ஆப்சிக்வஸ். சோ ஃபானிங், சர்வைல் அப்படிங்கிறது. சர்வைல் சர்வெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு சர்வெண்ட் மாதிரி தலைவர் என்ன சொன்னாலும் ஆமாசாமி போடுறது. சோ சர்வைல், ஃபானிங் அப்படிங்கிறது அதோட ரிலேட்டடான சினானிம்ஸ். தென் ஆப்சிக்வஸ். ஓகே. ஆப்சிக்வஸ், ஆப்சிக்வஸ்னஸ் அண்ட் ஆப்சிக்வஸ்லி அதோட அட்வர்ப். சரியா? அட்ஜெக்டிவ், நவுன் என்னன்னு வித்தியாசம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் குவர்லஸ். ஓகேவா? குவர்லஸ். குவர்லஸ் அப்படின்னா கேர்லெஸ் பார்த்திருப்போம். கேர்லெஸ்க்கு என்ன மீனிங்கோ அதேதான் இதுவும். ஒரு சத்தத்தை குறிக்கும். ஆனா அது என்னன்னா எரிச்சல் ஊட்டக்கூடிய சத்தத்தை குறிக்கும். எரிச்சல் ஊட்டுற மாதிரி பேசுறது. வழக்கமாக முறையிடும், எரிச்சலுடன் முணுமுணுக்கும், சிறு சிறு குறைகளால் நிறைந்த. குவர்லஸ் அப்படின்னாலே குறை அப்படின்னு எடுத்துக்கலாம். குவர் அப்படிங்கிற மீன். இந்த குவர் அப்படிங்கிற வார்த்தை டு கம்ப்ளைண்ட், குறை, என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. குவர் அப்படின்னாலே கம்ப்ளைண்ட். அப்போ எரிச்சலுடன் முணுமுணுக்கும், ரொம்ப எரிச்சலா பேசுறது, எரிச்சலா ஒரு மர்மர் பண்றது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் என்ன எரிச்சலுடன் முணுமுணுக்கும் அப்படிங்கிறது. ஹேபிச்சுவலி கம்ப்ளைனிங் இன் பீவிஷ் வைனிங் வே ஃபுல் ஆஃப் பெட்டி கிரிவன்சஸ். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும் போது ஏதாவது நமக்கு பிடிக்காது பண்ணா நம்ம வந்து வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டு ஒரு எரிச்சல் ஊட்டுற மாதிரி ஒரு சத்தம் கொடுப்போம்ல, அதுதான் முணுமுணுக்கிறதுல எரிச்சல் ஊட்டுற மாதிரி முணுமுணுப்போம்ல, அதுதான் இங்க வந்து இந்த குவர்லஸ் அப்படிங்கறதோட மீனிங்.
சோ இதோட சினானியம் பாத்தீங்கன்னா கம்ப்ளைனிங், பீவிஷ், வைனிங் அண்ட் கிரம்பிளிங். ஓகேவா, கிரம்பிளிங் இதெல்லாம் இதோட சினானியம்ஸ். நம்மளே முணுமுணுக்கிறது, ஏதாவது கோவப்பட்டுட்டோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படியே அதை வெளிப்படையா சொல்ல முடியாம இருக்கிறதுக்காக இப்படி உள்ளே நம்ம மனசுக்குள்ளேயே வந்து திட்டிப்போம்ல, மனசுக்குள்ளே முணுமுணுத்து போல, அதுதான் என்னன்னா இந்த குவாரலஸ்ங்கிறது. நம்மளே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறது, நம்மளே ஓப்பனா இல்லாம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிற மாதிரி. தென் அடுத்து கண்டென்டட், சேர்ஃபுல், அன்கம்ப்ளைனிங். இது கம்ப்ளைண்ட் பண்றது, இது அதுக்கு அதோட ஆன்டனியம் என்ன வரும்? அன்கம்ப்ளைனிங். அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி வர்றது அன்கம்ப்ளைனிங். ஓகே, குறை எதுவும் இல்ல அப்படின்னா அதுதான் இதோட ஆன்டனியம். குறை இருக்குது அப்படின்னா அதுதான் குவாரலஸ். குவார் அப்படிங்கிறது குறை, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் மூட். The querulous patient complained about everything. ஹாஸ்பிட்டல்ல என்ன எல்லா இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு குறை மட்டுமே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அதுதான். என்னதான் நல்லது பண்ணி கொடுத்தாலுமே அதை வந்து குறை சொல்றவங்க. ஓகே, she answered in querulous voice. querulous voiceனா முணுமுணுக்கிற மாதிரியான, ஓகே, எரிச்சல் ஊட்டக்கூடிய முணுமுணுக்கக்கூடிய சத்தம். தென் peevishly complaining. ரொம்ப எப்ப பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு. சோ querulous adjective, querulousness noun, querulously அப்படிங்கிறது adverb. சோ அடுத்து பாத்தீங்கன்னா supercilious. ஓகேவா, supercilious இதோட மீனிங் என்னன்னா தான் தான் பெருசு. ஓகேவா, தான் தான் சுப்பீரியர், தனக்கு கீழே தான் எல்லாம். ஓகேவா, நான் என்ன பண்ணாலும் அது சரியா நடந்துரும். ஓகே, நான் அப்படி என்ன ஒர்க் எடுத்தாலும் அது சூப்பரா நடந்துரும். ஓகேவா, நான் கார்ல ஏறி உட்காந்துன்னா என்னால கார் டிரைவ் பண்ண முடியும், பைக்ல ஏறி உட்காந்துன்னா என்னால பைக் டிரைவ் பண்ண முடியும். ரொம்ப வந்து அகங்காரத்தோட இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா அலட்சியமாவும் இருப்பாங்க. நான் என்ன பண்ணாலும் எனக்கு சரியா இருக்கும், சரியா நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பர்சன் நீங்க வந்து உங்க டே டு டே லைஃப்ல எல்லாம் பாப்பீங்க. அவங்க என்னன்னா அவங்க என்ன பண்ணாலும் அது சரியா நடந்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி எண்ணத்தை தான் என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் சிலியஸ் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவர்களை விட உயர்ந்தவர் என்பது போல் அலட்சியமாகவும் இருமாப்புடனும் நடந்து கொள்ளும். தானா பெருசு, எனக்கு கீழே எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாவும் இருப்பாங்க. இவங்கதான் யாரு? சூப்பர் சிலியஸ் பர்சன். பிஹேவிங் இன் a haughty, disdainful. disdainனா அலட்சியம், அலட்சியத்தை குறிக்கும். சரியா, அலட்சியமா இருக்கக்கூடியது. சுப்பீரியர் டு, எல்லாரை விட நான் தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி இது பண்றது. ஓகேவா, அடுத்து haughty, disdainful, condescending. ஓகேவா, condescending. அடுத்து snooty. இதெல்லாம் என்னன்னா இதோட சினானிம்ஸ். இதெல்லாமே என்ன? தான் தான் பெருசு, தனக்கு கீழே தான் எல்லாமே. கண்டெசெண்டிங், தனக்கு கீழே தான் எல்லாமே, தனக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா இருக்கிறவங்க. ஓகே, அண்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து ஹம்பிளா, ரொம்ப தாழ்மையா, தாழ்மையோட பணிந்து இருக்கிறவங்க. ஹம்பிள், மாடஸ்ட், ரெஸ்பெக்ட்ஃபுல், டிஃபரன்ஷியல், வித்தியாசமா இருக்கிறவங்க. இவங்கள வந்து இவங்க டிஃபரன்ஸா. சரியா, தான் அதோட ஆன்டனியம். அடுத்து the supercilious clerk barely looked up. ஓகேவா, supercilious clerk அப்படின்னா அவன் பண்றது எல்லாமே கரெக்ட்னு நினைச்சிட்டே பண்ணிட்டு இருப்பான். ஓகேவா, நீ பண்றது தப்பு அப்படின்லாம் அவன் கேட்டுக்க மாட்டான். அவன் பண்றது அப்படியே பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. அது அலட்சியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா, என்ன தப்பு என்ன சரி அதெல்லாம் கேட்டு இருந்தா தானே அது ஹம்பிள்னஸா இருக்கும். ஓகே, she gave a supercilious smile. supercilious smile அவளோட சிரிப்பே எப்படி இருந்துச்சா? ஒரு அகங்காரமோட இருந்துச்சு. தானா பெருசு அப்படிங்கிற அகங்காரம், அலட்சியம் அவகிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்றது. ஓகே, haughty, disdainful. disdainfulனால அலட்சியம் தான். ஓகேவா, அலட்சியத்தை குறிக்கக்கூடியது. சோ supercilious, superciliousness and superciliously அப்படிங்கிறது அதோட அட்வர்ப் நவுன் பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஸ்ட்ரூப். அடுத்து ஆப்ஸ்ட்ரூபெரியஸ். ஓகேவா, ஆப்ஸ்ட்ரூபெரியஸ் அப்படிங்கிறது ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத, ஓகேவா, நாய்ஸ்லி, அக்ரெசிவ்லி, டிஃபியன்ட், அன்ரூலி அண்ட் டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல். சத்தமிட்டு கட்டுப்படுத்த இயலாதவாறு பிடிவாதமாகவும் எதிர்ப்புடனும் நடந்து கொள்ளும். அது ஒரு விஷயத்த கண்ட்ரோலே பண்ண முடியல, ஒரு பர்சனை கண்ட்ரோலே பண்ண முடியல, அவங்க ரொம்ப சத்தம் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள என்ன சொல்லியுமே அவங்கள கட்டுப்படுத்த முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி சொல்றதுதான் என்னன்னா ஆப்ஸ்ட்ரூபியஸ். ஓகே, அன்ரூலி. ரூல்னா ரூலுக்கு ஏத்தாப்புல நடக்கிறது, அன்ரூலினா ரூல் இல்லாம சத்தம் போட்டுட்டு எரிச்சல் ஊட்டிட்டு இருக்கிற அது மாதிரி வரும். ரவுடி, பாய்ஸ்ட்ரஸ், டிஃபியன்ட். ஓகேவா, இதெல்லாம் இதோட கொஞ்சம் உச்சரிக்கிறதுக்கே கஷ்டமா தான் இருக்கும். ஆப்ஸ்ட்ரப்ரஸ். ஓகேவா, கரெக்டா வச்சுக்கோங்க.
சோ ஆப் அப்படிங்கிறது எதிரா, ஸ்ட்ரெப்பர் அப்படிங்கிறது வந்து டு மேக் அ நாய்ஸ், எதிரா சத்தம் போடுறது, நாய்ஸி அகைன்ஸ்ட். ஓகேவா, எதிர்க்கிறது. ஓகே, கண்ட்ரோலே பண்ண முடியாம எதிர்க்கிறது, எதிர்க்கக்கூடிய அந்த சத்தத்தை தான் சொல்றது ஆப்ஸ்ட்ரப்பரஸ். சோ இதுக்கு ஆண்டனியும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒபீடியன்ட், நல்லா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். குவைட்டா இருக்கிறது, வெல் பிஹேவ்டா இருக்கக்கூடியது. ஓகே, என்ன சொன்னாலும் ஓகே சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க, அவங்க தான் யாரு, ஒபீடியன்ட், குவைட்டா இருக்கிறாங்க. வெல் பிஹேவ்டு, வெல் பிஹேவ், நல்ல ஒரு பிஹேவியர் அப்படின்னு சொல்றது. சோ இதோட ஆண்டனியமா வரும். அப்போ ஆப்ஸ்ட்ரப்பரஸ் அப்படிங்கிறது ரவுடி மாதிரி, ரவுடி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவங்க சொல்றதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுதான். ஓகே, அவங்க எதிர்க்கிறது தான். அவங்க என்ன, நாய்ஸி அகைன்ஸ்ட், எதிரா எதிர்க்கிறது. ஓகே, சோ ரவுடி, அன்ரூலி, பாய்ஸ்ட்ரஸ். பாய்ஸ்ட்ரஸ் அப்படிங்கிறதுமே அந்த ரவுடிசத்தை குறிக்கும். சரியா, டிஃபியன்ட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டொசைல், ஒபீடியன்ட், குவைட், வெல் பிஹேவ்ட் இதெல்லாம் இதோட ஆண்டனியம். சரியா, சோ அடுத்து பாத்தீங்கன்னா the obstreperous pupils ignored the teacher. பீப்புள்ஸ் அப்படிங்கறது இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வராங்க. டீச்சரை இக்னோர் பண்ணிட்டு போறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்கல்ல, டீச்சர்ஸ் எல்லாம். டீச்சர் என்ன சொன்னாலும் கேட்காம இருப்பாங்க, அவங்களை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. ஓகே, அவங்க எப்பவுமே டீச்சருக்கு அகைன்ஸ்டா தான் இருப்பாங்க, அகைன்ஸ்டா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. சரியா, ஓகே. அடுத்து செக்யூரிட்டி ரிமூவ்ட் ஆப்ஸ்ட்ரப்பரஸ் ஃபேன். ஃபேனு ரொம்ப கச்சகச்சான்னு சவுண்ட் போட்டுட்டே இருக்குது, கண்ட்ரோலே பண்ண முடியல. ஓகே, ரொம்ப எரிச்சல் விட்டக்கூடிய ஒரு சத்தம், எதிர்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஆப்ஸ்ட்ரப்பரஸ் ஃபேன். ஃபேனை ரிமூவ் பண்ணாங்க. இல்ல சாரி, இந்த இடத்துல கிரௌட வச்சு மீன் பண்ணிருக்காங்களா, நான் வந்து ஃபேனை ரிலேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்ன ஃபேன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு கிரௌடு, ஒரு ஹீரோ, ஒரு செலிபிரிட்டியை பார்க்க போயிருக்கீங்க. அந்த செலிபிரிட்டியை பார்க்க வந்த ஒரு ஃபேன் வந்து ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எதிர்த்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா, ஆர்ப்பாட்டம் போராட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது, கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து சத்தம் போடுவாங்க. அதுதான் என்னன்னா ஆப்ஸ்ட்ரப்பரஸ் ஃபேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஆப்ஸ்ட்ரப்பரஸ் ஃபேன். நாய்ஸிலி அன்ரூலி. ஓகே, ரூலை ஃபாலோ பண்ணல. சரியா, மிஸ்பிஹேவ் பண்றவங்க. ஓகேவா, வெல் பிஹேவ் பண்றது அதோட ஆப்போசிட். நாய்ஸிலி அன்ரூலி, ரொம்ப சத்தமா. ஓகேவா, எதிர்ப்புடன் நடந்து கொள்ளும், கட்டுப்படுத்த, சத்தமிட்டு. சரியா, சத்தம் போட்டு தன்னை எதிர்க்கிறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது. சோ ஆப்ஸ்ட்ரப்பரஸ், ஆப்ஸ்ட்ரப்பரஸ்னஸ் அண்ட் ஆப்ஸ்ட்ரப்பரஸ்லி அப்படிங்கிறது வேர்ட் ஃபேமிலி பார்த்து வச்சுக்கோங்க. தென் இம்பிக்யூனியஸ். ஓகேவா, இம்பிக்யூனியஸ், இந்த இடத்துல இத பிக்னு சொல்லணும். பிக், இம்பிக்யூனியஸ், இம்பிக்யூனியஸ். சோ இது பெக் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. அதை என்ன மீன் பண்ணும், மணியை மீன் பண்ணும். அப்போ ஹேவிங் லிட்டில் ஆர் நோ மணி, மணியே இல்ல. இம் அப்படிங்கிறது நாட்டை குறிக்கும், பெக் அப்படிங்கிறது மணி குறிக்கும். மணி இல்ல, புவர். புவர் பார்த்தோமா, பென்யூரி, புவர். சோ அதே மாதிரியேதான் ஹேபிச்சுவலி புவர், பென்னிலெஸ், பணம் இல்ல, காசு இல்ல, துட்டி இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். சோ இம்பிக்யூனியஸ், இம்பிக்யூனியஸ். பென்னிலெஸ், புவர், ஹார்ட் அப், ப்ரோக், இண்டிஜென்ட் இதெல்லாம் இதோட சினானிம்ஸ். இண்டிஜென்ட் இல்ல, ஓகே, ப்ரோக் உடஞ்சு போய் இல்லாம இருக்கிறது, புவர் வறுமையில இருக்கிறது, சரியா, ஆதரவு இல்லாம இருக்கிறது, அதெல்லாம் மீன் பண்ணும். ஏழ்மையான, பணம் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய, மொத்தமே இல்லாம இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்றது. சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன வரும், வெல்த்தியா இருக்கிறது, ஆஃப்ளியண்டா இருக்கிறது, ரிச் அண்ட் வெல் ஆஃப், இதெல்லாம் அதோட ஆப்போசிட் வேர்ட்ஸா வரும். சரி, அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா the impecunious artist could barely pay rent. ஓகேவா, impecunious ஆர்டிஸ்ட்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தன்னோட ரூம் ரெண்ட கூட பே பண்ண முடியாம இருக்காங்க அப்படின்னு சொல்றதா. அடுத்து the impecunious poet relied on patrons. patronsனா என்னன்னா, அந்த காலத்துல எல்லாம் புலவர்களை அரசர்கள் வந்து பேட்ரனேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, அவங்க கூட சேர்த்து வச்சு அவங்கள வந்து மதிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. சரியா, தன்னோட உடனே வச்சுப்பாங்க. ஓகே, இப்போ அவை புலவர்கள் அந்த மாதிரி வச்சுப்பாங்கல்ல அரசர்கள், அதுதான். அந்த மாதிரி இல்லாம இம்பிக்யூனியஸ் போயட் வந்து ஒரு பேட்ரனை, ஒரு அரசர்களை வந்து தன்னை இன்னொருத்தவங்க கீழே அர்ப்பணிச்சுக்கிற மாதிரி, அந்த மாதிரி பேட்டர்ன், தன்னை வந்து யாரும் பாத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடியதுதான் என்னன்னா இந்த இம்பிக்யூனியஸ் போயட் ரிலேட் ஆன் பேட்டர்ன்ஸ். அவங்கள வந்து ரிலே பண்ணியிருக்காங்க, அவங்கள சார்ந்து இருக்காங்க. ஓகேவா, அரசர்களை சார்ந்து இருக்கிறது. இந்த இடத்துல அரசர்கள் அப்படிங்கிறது பேட்டர்ன். ஓகே, ஏன்னா அவங்கதான் பாதுகாவலர். அரசர்களை சார்ந்துதான் யாரு இருப்பாங்க, இந்த இம்பிக்யூனியஸ் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, போயட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
பெக்யூ அப்படின்னாலே மணியை குறிக்கும். சரியா? இம்பெக்யூனியஸ் அண்ட் இம்பெக்யூனியஸ்னஸ், இம்பெக்யூனியசிட்டி, இது ரெண்டுமே நவுன் தான். ஓகே, இது அட்ஜெக்டிவ். அடுத்து சிவல்ரஸ். ஓகேவா? இத சிவல்ரஸ் அப்படின்னு வாசிக்கணும். சிவல்ரஸ் அப்படின்னா ரொம்ப கண்ணியமான, மரியாதையோட, நல்ல ஒரு பிஹேவியர், வெல் பிஹேவியரை குறிக்கக்கூடியது. சரியா? கண்ணியமான, மரியாதையான, ரொம்ப வீரம் மிக்க, குறிப்பாக பலவீனர்களிடம் கனிவுடன் நடக்கும் வீர மரபு. ஓகேவா? தான் என்னதான் வீரமா இருந்தாலும் தன்னை விட பலம் குறைஞ்சவங்க கிட்ட கண்ணியமா நடந்துக்கிறது. அவங்க கிட்ட ரொம்ப போய் எனக்கு ரொம்ப பவர்ஃபுல் இருக்கு, நான் உன்னை ஈஸியா அடிச்சிருவேன், அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் காமிக்காம ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிறது. தனக்கு எவ்வளவு பவர் இருந்தாலும் ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிறது. நம்ம பாகுபலி இதுல எல்லாம் பார்த்திருப்போம், நிறைய படத்துல பார்த்திருப்போம். சோ படத்துல ஹீரோவா இருந்தாலே அவங்க எப்படிதான் இருப்பாங்க? சிவல்ரஸா தான் இருப்பாங்க, சிவல்ரஸா தான் இருப்பாங்க. ஓகேவா? கோர்டியஸ்னா கண்ணியம், கேலண்ட், ஹானரபிள், மரியாதையான, வீரமிக்க, எஸ்பெஷலி டு அட் அதர்ஸ் ஹூ ஆர் வீக்கர். தன்னை விட யாரு வீக்கா இருக்காங்களோ அவங்க கிட்ட, குறிப்பா, சரியா, குறிப்பான பொதுமக்கள் கிட்ட, நார்மலான பீப்புள் கிட்ட அவங்க ரொம்ப கண்ணியமா, கட்டுப்பாட்டோட, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருப்பாங்க. ஐடியல்ஸ், ஷோயிங் த ஐடியல்ஸ் ஆஃப் த நைட். ஓகே, வீரர்கள் செஸ்ல எல்லாம் வரும்ல, நைட், கிங், ரூக்கு, சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுல நைட் மாதிரி இவங்க ஒரு செயல்படுவாங்க. ஓகே, கனிவுடன் நடக்கும், குறிப்பாக தனக்கு விட பலவீனமா இருக்கிறவங்க கிட்ட, காமன் பீப்புள் கிட்ட அவங்க கண்ணியமா நடந்துப்பாங்க. சோ செவல் அப்படிங்கிறது ஹார்ஸ குறிக்கும், செவாலியர் விருது அந்த நைட்டை குறிக்கும். சரியா? செஸ் பீஸ்ல நைட்டை குறிக்கக்கூடியது, அதாவது குதிரை ரிலேட்டடா வர்றது. ஹார்ஸ், செவால் அப்படின்னாலே ஹார்ஸ், குதிரை ரிலேட்டட். அடுத்து கேலண்ட், கோர்டியஸ், ஜென்டில்மேன், ஹானரபிள், மாண்புமிகு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரிதான். ஜென்டில்மேனா நடந்துக்கிறது, கோர்டியஸா நடந்துக்கிறது, கண்ணியமா நடந்துக்கிறது, கட்டுப்பாட்டோட, வீரமிக்க, ஹீரோ மாதிரி, சிம்பிளா சொன்னா ஹீரோ மாதிரி. சோ செவல்ரஸ். அது அப்படியே ஆப்போசிட் ரூடா இருக்கிறது, பூரிஷ், டிஸ்கோர்டியஸ். இந்த இடத்துல கோர்டியஸ் கண்ணியமா, இங்க கண்ணியம் இல்லாம. அப்புறம் கேடிஷ், இதெல்லாம் இதோட ஆன்டனியமா வருது, ஆப்போசிட்டான வேர்ட்ஸ். அடுத்த மேனஸ். இன் எ chivalrous gesture he gave up his seat. ஓகேவா? ஒரு கண்ணியமா, கட்டுப்பாட்டோட, சரி, தனக்கு வந்த சீட்டை ஒரு பெரியவங்களுக்கோ இல்ல குழந்தைக்கோ விட்டு கொடுக்கறது தான் என்னன்னா chivalrous manner, chivalrous gesture அப்படின்னு சொல்றாங்க. The chivalrous knight defended the helpless. ஓகேவா? ஹெல்ப்லெஸ், உதவி யாருக்கு தேவைப்படுதோ, உதவி இல்லாம இருக்கிறவங்கல்ல, பணம் தேவைப்படுறவங்க, உதவி பெற முடியாம இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த ஹீரோ ஹெல்ப் பண்றாங்க. செவல்ரஸ் அப்படின்னாலே ஹீரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேலண்ட் அண்ட் கோர்டியஸ் இதெல்லாம் இதோட ரிலேட்டடான சினானிம்ஸ். ஓகேவா? கேலண்ட், கோர்டியஸ்ங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம செவல் அப்படிங்கிற வேர்டு ஹார்ஸ குறிக்கும். செஸ் பீஸ்ல நைட். ஓகேவா? குதிரை தாண்டி போய் எல்லாத்தையும் வெல்லுல. அதே மாதிரிதான் இங்க அவங்க தன்னோட வீரத்தை குறிக்கக்கூடியது. சரியா? அந்த செவல் அப்படிங்கிறது வீரத்தை குறிக்கும், வீரமிக்கவர்கள் அப்படிங்கறது குறிக்கும். சோ பார்த்து வச்சுக்கோங்க, வீரமிக்கவர்கள், பட் நல்ல கனிவாவும் இருந்துப்பாங்க. சரியா? கண்ணியத்தோட, கட்டுப்பாட்டோட இருக்கிறவங்க. வேர்ட் ஃபேமிலி பார்த்து வச்சுக்கோங்க. தென் இனாக்குவஸ், QS அப்படின்னு சொல்லணும். QS, இனாக்குவஸ் அப்படிங்கிறது ஹார்ம்ஃபுல்லா இல்லாம. ஓகேவா? மத்தவங்களுக்கு. நாக் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்? நாக் அப்படின்னாலே ஹார்ம்ஃபுல்லான அப்படின்னு பார்த்தோம், புண்படுத்தக்கூடிய, தீங்கு விளைவிக்கக்கூடிய அப்படிங்கிறது. ஆனா இன்னாக்குவஸ் அப்படின்னா தீங்கு விளைவிக்காத. இன் அப்படின்னாலே நாட்னு அர்த்தம். தீங்கு விளைவிக்காத, ஹார்ம்லெஸ், நாட் லைக்லி டு அஃபெண்ட், provoke or cause any harm. அஃபெண்ட் எதிர்க்கிறது. ஓகேவா? அஃபெண்ட், டிஃபெண்ட், எதிர்க்கிறது. அஃபெண்ட்னா எதிர்க்கிறது, டிஃபெண்ட்னா தடுக்கிறது. அப்போ இந்த இடத்துல எந்த ஒரு அஃபெண்ட் இல்லாம, ப்ரொவோக் பண்ணாம, தூண்டி விடாம, ஓகேவா, யாருக்கும் துன்பம் விளைவிக்காம, புண்பற்ற, தீங்கு ஏற்படுத்தாம, ப்ரொவோக் பண்ணாம, தீங்கு விளைவிக்காம இருக்கிறது தான் ப்ரொவோக் பண்ணாம இருக்கிறது, நாட் ப்ரொவோக் அப்படிங்கிறது. ஓகே, சோ புண்படுத்தவோ, தீங்கற்ற,
புண்படுத்தவோ தூண்டவோ பாதிக்கவோ வாய்ப்பு இல்லாத, மற்றவங்களை எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாம இருக்கிறது தான் என்னன்னா இனாக்வஸ். ஓகே, இனாக்வஸ், நாக்ஷியஸ், இன்னசென்ட், இதெல்லாம் இது ரிலேட்டடான வேர்டு. சோ ஹார்ம்லெஸ், ஹார்ம்லெஸ்ஸா இருக்கக்கூடிய, இன்அஃபென்சிவ், பினைன், பினைன்னா மத்தவங்களுக்கு நல்லது நடக்கிறது. ஓகே, குட், பாசிட்டிவான ஒரு வேர்டுல வரும். மைல்டு, ஓகே, ரொம்ப மெல்லிசா, மென்மையா இருக்கக்கூடியது. அப்போ ஹார்ம்லெஸ்ஸா இருக்கிறது, இன்அஃபென்சிவ், பினைன், மைல்ட், இனாக்யூஸ், இதெல்லாம் பாசிட்டிவான வேர்டு. யாருக்கும் தீங்கற்று இருக்கிறது, எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல எண்ணத்தோட இருக்கக்கூடியது குறிக்கிறது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாருங்க, ஹார்ம்ஃபுல்லா இருக்கக்கூடியது. இங்க ஹார்ம்லெஸ், இங்க வந்து ஹார்ம்ஃபுல். நாக்ஷியஸ், நாக்ஷியஸ், நாக்ஸ்ங்கிற வேர்டு தீங்கு குறிக்கக்கூடியது. அப்போ தீங்கு ஏற்படுத்தக்கூடிய அப்படின்னு அர்த்தம். டேஞ்சரஸ், அஃபென்சிவ், எதிர்க்கக்கூடிய. ஓகே, இதெல்லாம் அதோட சினானிம்ஸ், ஆன்டனியம் பார்த்துட்டோம். அடுத்து, இட் வாஸ் அன் இனாக்யூஸ் கமெண்ட் மென்ட் கைண்ட்லி. ஓகேவா, இனாக்யூஸ் கமெண்ட்னா என்ன, ரொம்ப கனிவா சொல்லப்பட்ட ஒரு கமெண்ட். ஓகே, அதுதான். அடுத்து, the chemical is innocuous in small amount. கொஞ்சம் அமௌண்ட்ல அந்த கெமிக்கலை நம்ம யூஸ் பண்ணோம்னா அது எந்த ஒரு தீங்கையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சரியா, இனாக்யூஸ் கெமிக்கல். ஆன்டனிம் ஆஃப் ஹார்ம்ஃபுல், ஹார்ம்ஃபுல்லோட அப்படி ஆன்டனியமா வரும். இனாக்யூஸ் அப்படிங்கிறது ஹார்ம்லெஸ், ஹார்ம்ஃபுல், ஹார்ம்லெஸ். இனாக்யூஸ்னா ஹார்ம்லெஸ், நாக்ஷியஸ்னா ஹார்ம்ஃபுல். நாக்ஷியஸ் அப்படிங்கிறது ஹார்ம்ஃபுல், இனாக்யூஸ் அப்படிங்கிறது ஹார்ம்லெஸ். இனாக்யூஸ் அட்ஜெக்டிவ், இனாக்யூஸ்னஸ் நவுன், இனாக்யூஸ்லி அப்படிங்கிறது அட்வர்ப். அடுத்து, பிபியூலஸ், பிப்யூ, யூன்னு சொல்லணும், பிபியூலஸ். ஓகே, பிபியூலஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரிங்கர். ஓகேவா, மதுபானத்தை அதிகமாக அளவுக்கு மீறி விரும்பும் அல்லது அளவுக்கு அதிகமா குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய அப்படிங்கறதா பிபியூலஸ். பிபியூலஸ், பிப் அப்படிங்கிற வார்த்தை எதை மீன் பண்ணுன்னு பார்த்தோம், டு ட்ரிங்க், டு ட்ரிங்க். குழந்தைகளுக்கு பிப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதே மாதிரியே தான் பேபிஸ் பிப்னு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பேபியை சாப்பிட வைக்கிறதுக்கு கழுத்துல எல்லாம் போடுவாங்கல்ல, அதுதான் பிப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரிதான் ஹார்ட் ட்ரிங்கிங், ட்ரங்க் அண்ட் இன்டெம்பரேட், இதெல்லாம் இந்த பிபியூலஸோட ரிலேட்டடான. ஹார்ட் ட்ரிங்கிங், ரொம்ப அதிகமா குடிக்கிறவங்க, ரொம்ப அதிகமா குடிக்கிறவங்க தான் யாரு, இந்த பிபியூலஸ் மாதிரி இருக்கக்கூடிய பர்சன். சரியா, பிப். ஓகே, இன்டெம்பரேட், பிப் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிப், பிப் அப்படின்னாலே குடிக்கிறது ரிலேட்டட். குழந்தைங்க கழுத்துல போடக்கூடிய அந்த விஷயத்தையும், அந்த கழுத்துல போட்டு சாப்பாடு ஊட்டுவாங்கல்ல, அதுவுமே பிப் குறிக்கக்கூடியதுதான். சரியா, ஒரு நிமிஷம். சோ அதோட ஆன்டனியம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஸ்டிமியூஸ், டீ டோட்டலர், சோபர். சோ ஆன்டனியம் பாத்தீங்கன்னா ஆப்ஸ்டிமியஸ், டீ டோட்டலர், சோபர். சோபர்லாம் இல்லைன்னா குடிக்காதவங்க. சரியா, ஓகே, குடிக்காதவங்க. டீ டோட்டலர், தண்ணி அடிக்காதவங்க. அப்ப இவங்க தண்ணி அடிக்கிறவங்க, ரொம்ப ஆல்கஹாலுக்கு ரொம்ப அடிமையா இருக்கிறவங்க. சரியா, அவங்களதான் எக்ஸசிவ்லி ஃபாண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிபியூலஸ், பிபியூலஸ். சோ பிபியூலஸ் லேண்ட்லார்ட் நியூ எவ்ரி வைன், எல்லா வைனை பத்தியும் அந்த பிபியூலஸ் லேண்ட்லார்டுக்கு தெரியுதான். அடுத்து, பிபியூலஸ் ஈவினிங் காட் அப் வித் ஹிம். ஈவினிங் ஆயிட்டாலே ட்ரிங்கிங் தான். சரியா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பர்சன். பிப் அப்படின்னாலே ட்ரிங்க் அப்படின்னு அர்த்தம். சோ பிப் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கழுத்துல போடுவாங்கல்ல, இந்த மாதிரி இருக்கும். சரியா, கழுத்துல போட்டு கட்டிட்டு சாப்பாடு விட்டுறது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பிபியூலஸ். இம்பைப் அப்படிங்கிறது அதோட வேர்ப். கெடாவரஸ், கெடாவர் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். கெடாவர் அப்படின்னாலே பிணத்தை குறிக்கும், பாடி, டெட் பாடி, டெட் பாடியை குறிக்கக்கூடியது. சரியா, கெடாவர், கெடாவர் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ கெடாவரஸ். ஓகே, கடாவரஸ், அதை எப்படின்னாலும் நீங்க வாசிச்சுக்கோங்க. கடாவரஸ், கன்னு வாசிக்க கொடுத்துருக்காங்க, கடாவரஸ். அப்போ கடாவரஸ் அப்படிங்கிறது பார்த்தோம், பிணம் போன்ற, வெளிரிய, மெலிந்த, உயிரற்ற தோற்றமுடைய, அங்க அந்த இதுல உயிரே இல்லாம இருக்குது. ஓகே, லைஃபே இல்லாம இருக்கக்கூடியதுதான் இந்த கடாவரஸ் அப்படின்னு சொல்றாங்க. வெளிரிய,
பாடி இறந்துட்டாலே ஒரு மாதிரி அது சேஞ்ச் ஆயிடும்ல. பாடி பாத்தீங்கன்னாலே ரொம்ப முகம்லாம் வந்து ரொம்ப வெளுத்துரும். தென் வந்து பாடி எல்லாம் ரொம்ப சுருங்கிரும், மெலிஞ்சு போய் இருக்கும். உயிர் இல்லைனாலே அவ்வளவுதான், அந்த பாடி அவ்வளவுதான். சரியா? அதேதான், அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. பேல் காண்ட் காப்ஸ் லைக், ஓகே, பிணம் போன்ற, இன் அப்பியரன்ஸ் லுக்கிங் டெத்லி தின் அண்ட் காஸ்ட்லி. ஓகே, பார்க்கவே ஒல்லியா, என்ன பேய் மாதிரி இருக்கிறது. பேய்னாலே அந்த ஒல்லியா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சரா, சோ அத மாதிரி இருக்கக்கூடிய அத சொல்றாங்க. உயிரற்ற தோற்றம் உடைய, ஏன் பாடி இப்படி இருக்குது அப்படி சொல்றது. சரி, உயிர் இல்லாம இருக்கக்கூடியது. சோ காப்ஸ் லைக், காண்ட், ஹேகர்ட், காஸ்ட்லி. காஸ்ட் அப்படின்னாலே பேய் மாதிரி, பேய் மாதிரி குறிக்கும். டெத்லி பேல், இறந்தா ஒரு வெளிரிய முகம் இருக்கும்ல, அத சொல்றது டெத்லி பேல் அப்படிங்கிறது. ஓகே, காப்ஸ் லைக் இதெல்லாமே என்னன்னா இறந்த, உயிரற்ற அப்படிங்கிற மீனிங்ல வரக்கூடியது சினானிம். அதே இது ஆப்போசிட் ஆண்டனியம் பாத்தீங்கன்னா ரட்டி, ஹெல்த்தி லுக்கிங், ரோபஸ்ட். ரோபஸ்ட் ரோபஸ்ட் அப்படிங்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவான வேர்டு, ரொம்ப நல்ல. ரோபஸ்ட் டீ காஃபி அப்படிலாம் பார்த்திருப்போம். ஸோ அந்த மீன் பண்றதுதான் என்னன்னா இங்க அதோட பாசிட்டிவான வேர்டு, ஆப்போசிட்டான வேர்டை கொடுத்திருக்காங்க. எதுக்கு? கெடாவரஸ்க்கு ஆப்போசிட். சரியா? அடுத்து இல்னஸ், ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இல்னஸ், மந்த்ஸ் ஆஃப் ஃபீவர் லெஃப்ட் ஹிம் கெடாவரஸ். ரொம்ப நாள் ஃபீவர்ல இருந்தோடனே அவன் பார்க்கவே ஒரு ரொம்ப மெலிஞ்ச தோலோட, ஒரு ஒரு உயிரற்ற நிலையில இருந்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தான். இது கொடுத்துருக்காங்க. த கெடாவரஸ் ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரைட்டன்ட் த சில்ட்ரன். கெடாவரஸ், பார்க்க பேய் மாதிரி இருந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் குழந்தைங்களை பயமுறுத்தினாங்க. ஃப்ரைட்டன்னா பயமுறுத்துறதா, பார்க்கவே ரொம்ப பயங்கரமா பேய் மாதிரி இருந்த ஒரு பர்சன் பயமுறுத்தினாங்க அப்படின்னு சொல்றதுதான் அதோட மீனிங். சோ கெடாவர் அப்படிங்கறதே, கெடாவர் அப்படின்னாலே காப்ஸ குறிக்கும். சோ அதுக்கு ஆப்போசிட் வந்து ரட்டி, ஹெல்த்தியா இருக்கக்கூடிய. ரொபஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய, ஸ்ட்ரென்த்தா இருக்கக்கூடிய. ரோபஸ்ட் டீ எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோபஸ்ட் டீ, ரோபஸ்ட் டீ காஃபி அப்படின்னா அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங் டீ, ஸ்ட்ராங் காஃபியை குறிக்கக்கூடியது. ஸோ அப்ப இவங்க ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா இருப்பாங்க, இவங்க அன்ஹெல்த்தியா இருப்பாங்க. ஸோ கடாவரஸ், கடாவர் அப்படிங்கிறது அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபேமிலி வேர்ட்ஸ். ஸோ கடாவர் அப்படிங்கிறதுனாலே டெட் பாடி. சரியா? அடுத்து வேசிலேட். சாரி, இந்த இடத்துல தப்பா இருக்கு. இது நம்ம நேத்தே பார்த்தோம். இங்க டால்யூரஸ் அப்படிங்கிறது பாக்குறோம். டோலோரஸ். ஓகே, வேசிலேட்ங்கிறது நம்ம நேத்து பார்த்தது, அது சேஞ்ச் ஆகாம இருக்கு காப்பி பேஸ்ட் பண்ணும்போது. சாரி ஃபார் தட். சோ டோலோரஸ், டோலோரஸ். ஓகே, டோலரஸ். டோலரஸோட மீனிங் வந்துட்டு ரொம்ப, டோலோ அப்படின்னாலே சோகத்தை குறிக்கும், துக்கத்தை குறிக்கும், துன்பம், துயரம் இதெல்லாத்தையும் குறிக்கும். அப்போ டோலோரஸ் அப்படிங்கிறது அதுதான், தன்னோட துன்பத்தை, துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த குணம். சோ சோகமா, எப்பவுமே சோகமா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றதுதான் டோலோரஸ். டோலோ அப்படின்னாலே கிரீஃப், பெயின் குறிக்கக்கூடிய. டோல்ஃபுல், கண்டோலன்ஸ், இன்டோலன்ட் இதெல்லாம் இதோட ரிலேட்டடான வேர்டு. அதே மாதிரி இன்டோலன்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்டோலன்ட், டோலன்ட்னா வருத்தம் படக்கூடிய, இன்டோலன்ட்னா வருத்தமே படாம அசால்ட்டா இருக்கக்கூடிய. இப்போ லேசியா இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க, எந்த ஒரு சேஞ்சஸையும் காமிக்காம இன்டோலண்டா இருப்பாங்க. அப்படின்னா எந்த ஒரு வருத்தமோ, நோ பெயின், வருத்தமே தெரிவிக்காம இருக்கிறவங்க, லேசினஸ் குறிக்கக்கூடியது. சோ அடுத்து பாத்தீங்கன்னா மான்ஃபுல். மான்ஃபுல்னாலே துக்கத்தை குறிக்கும். சாரோ, டோல்ஃபுல், டோலரஸ், டோல்ஃபுல் எல்லாம் ஒண்ணுதான். சரியா? டோலரஸ், டோல்ஃபுல் அப்படிங்கிறதுதான் ஒண்ணுதான். சோ கிரீவியஸ், கிரீவ் அப்படின்னாலே வருத்தம், துன்பம், துயரம் அதெல்லாம் மீன் பண்றதுதான். இது எல்லாமே ரிலேட்டடான வேர்டு. அப்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும்? ஜாய்ஃபுல், சந்தோஷத்தை குறிக்கும். சியர்ஃபுல், மேரி, மேரி கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இனிமையா இருக்கக்கூடிய. அதே மாதிரி லைட் ஹார்ட்டட், ரொம்ப ஜாலியா லைட் ஹார்ட்டட் பர்சனா, ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு போற, எதையுமே டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு போற ஒரு பர்சனா இருப்பாங்க. ஓகே, அதுதான் என்ன ஜாய்ஃபுல், சியர்ஃபுல், மேரி, லைட் ஹார்ட்டட் அப்படிங்கிற ஆண்டனியமா வருது. தென் மூட் பாத்தீங்கன்னா, she gave a dolorous sigh at the news. நியூஸ பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டா, ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணா அப்படின்னு சொல்றதுதான் டோலரஸ். டோலரஸ் மெலோடி மூட் த ஆடியன்ஸ் டு டியர்ஸ். ஓகே, அந்த மியூசிக்கை கேட்டோடனே அந்த ஆடியன்ஸுக்கு என்ன வந்துச்சு? கண்ணீர் வந்துச்சு, அவ்வளவு வருத்தமிக்கதா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. தென் டோலோர் அப்படின்னாலே கிரீஃப், துன்பம், துயரம் அப்படிங்கறத மீன் பண்ணும்.
டோலோர், டோலரஸ்லி அப்படிங்கிறது அதோட ஃபேமிலி வேர்ட்ஸ். சோகமான. சோ இன்னைக்கு ஸ்டோரி பார்த்தலாமா? ஸ்டோரி பாருங்க. ஒரு கிராண்ட் ஹோட்டல்ல பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. சரி, சோ ரீட் பண்ணலாமா? The grand hotel attracted the strangest mixture of guests. ஓகே, ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலுக்கு கெஸ்ட் எல்லாம் எந்த மாதிரியான பர்சனா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு புது விதமா இருக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா the head waiter was famously obsequious, bowing and flattering until it grew almost tiresome. ஓகேவா? அங்க அங்க இருக்கிற வேலை பார்க்குற சர்வெண்ட் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதுலயே ஹெட் வெயிட்டர், அதுலயே தலைமை வெயிட்டர் இருப்பாங்கல்ல, அவங்க என்னன்னா ரொம்ப ஆப்சிக்வியஸா இருக்கிறாங்க. ஆப்சிக்வியஸ்னா என்ன? அப்படி ரொம்ப அடிபணிஞ்சு, ஓகே, வந்த கெஸ்ட் என்ன சொன்னாலும் அதுக்கு அடிபணிஞ்சு ஒரு சர்வெண்ட் மாதிரி நல்ல ரொம்ப அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கிற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆப்சிக்வியஸ் பர்சனா இருந்தாங்க. முழுமையா பவுவிங் அண்ட் பிளாட்டரிங், அப்படியே கால்ல விழுந்துடுறது, என்ன சொன்னாலும் ஆமா சாமி போட்டுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பர்சன். சரியா? அது ரொம்ப என்ன ஏற்படுத்துது? டயர்சம், ரொம்ப டயர்ட் ஆக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி. சரியா? இன் ஸ்வீட், ஓகே, இன் ஸ்வீட்னா அந்த பெரிய 3-5 ஸ்டார் அந்த மாதிரி ஒரு ரூம்ல 12 stayed a querulous old colonel who complained. querulous அப்படின்னாலே குறை. ஓகே, ஒரு கலோனல் இருக்காரு, அவர் தான் அந்த ஸ்வீட் ரூம்ல வந்துட்டு தங்கியிருக்காரு. அவர் என்னன்னா எப்ப பாரு குறை சொல்லிட்டே இருக்காரு, குவார்லெஸ்ஸா இருக்கிறாரு. பீவிஷ் வைன் அண்ட் அபவுட் எவ்ரிதிங் ஃப்ரம் த சூப் டு த வெதர். சூப் எப்படி இருக்குது, வெதர் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதை பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. யாரு? ஒரு வயசான கலோனல். அவரு ஸ்வீட் ரூம்ல இருந்திருக்காரு, 12வது ஸ்வீட்ல. சரியா? ஸ்வீட் 12 அப்படின்னா 12வது ஸ்வீட்ல வந்துட்டு அந்த ரூம்ல இருக்காரு. அவரு எல்லாத்தையுமே சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப குறை சொல்லிட்டே இருந்தாங்க. பீவிஷ் வைன் அப்படிங்கிறது இதோட ரிலேட்டடான சினானியமா பார்த்தோம். A supercilious countess looked down her nose at the other diners as though they scarcely existed. தான் தான் பெருசு. சூப்பர்சிலியஸ்னா என்ன? தான் தான் பெருசு, தனக்கிலதான் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சியமா இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்களா, அவரோட நோஸ மத்தவங்க மேல பார்த்து, the countess looked down her nose at the other diners as though they scarcely existed. மத்தவங்களை எல்லாம் ஒரு இதா பாக்குறது, அலட்சியமா பாக்குற மாதிரி பாத்திருக்கா. மத்த டைனர்ஸ் எல்லாம் அலட்சியமா பாக்குற மாதிரி பாத்திருக்கா. அவதான் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் பாத்திருக்காங்க, சூப்பர்சிலியஸ் கவுண்டஸ். அடுத்து, down the hall 3 obstreperous students kept the whole corridor awake with their noisy unruly games. unruly games மத்தவங்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய அந்த மாதிரி. சரியா? அதுதானே obstreperous அப்படிங்கிறது பார்த்தோம். obstreperous மத்தவங்களுக்கு எதிரா, மத்தவங்களை தொந்தரவு கொடுக்கக்கூடிய மாதிரியான விளையாட்டை ஹால்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. A young poet, charming but impecunious, could barely settle his bill, yet he remained perfectly chivalrous, always rising to help the elderly ladies with their heavy bags. ஒரு யங் பொயட் ஒருத்தர் இருக்காரு. அவர் ரொம்ப impecunious, பணமே இல்லாம இருக்காரு. தன்னோட ஹோட்டல் பில்ல கூட பே பண்ண முடியாம இருப்பாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு? மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. எப்படி ஹெல்ப் பண்றாரு? பர்ஃபெக்ட்லி chivalrous, தன்னோட கண்ணியத்தாலையும் கட்டுப்பாட்டாலையும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. பேக் எல்லாம் தூக்கி கொடுக்குற மாதிரி, வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி, வயசானவங்களுக்கு பேக் தூக்கி கொடுக்குற மாதிரி, ரொம்ப தன்னை விட ஸ்ட்ரென்த்ல குறைவா இருக்கிறவங்க கிட்ட கனிவோட நடந்துக்கிறது. அதுதான் சிவல்ரஸ் அப்படிங்கிறது. The barman watched a bibulous regular drink fare more than was ever wise, while the night porter pale and so bibulous அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய குடிகாரன், பார்மன்.
பார் வச்சிருக்கிறனால அவங்க வந்து குடிகாரர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சரியா? அடுத்து cadaverous after years of sleepless shifts drifted past to the desk like a quiet ghost. chivalrous cadaverous அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். cadaverousனா ரொம்ப டே நைட் ஷிஃப்ட் பார்த்து உயிரற்ற நிலையில ஒரு கோஸ்ட் மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்க cadaverous. ஓகே, அந்த இதுல அந்த பார்மேனை பத்தி தான் சொல்றாங்க. பார்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது டே நைட்ல ஷிஃப்ட் பார்த்து ஒரு உயிரற்ற நிலைக்கு போற மாதிரி ரொம்ப மெலிஞ்சு அப்படின்னு சொல்ற மாதிரி வரும் cadaverous-ங்கிறது. சோ bibulous-ங்கிறது ரொம்ப குடிகாரன். On the wettest evenings a dolorous violin வாசிக்கிறது வந்து எப்படின்னா ரொம்ப சோகமா இருந்தது குறிக்கிறாங்க. floated up from the launch mournful and slow, yet the manager insisted it was all quite innocuous just the harmless. innocuous இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்க dolorous violin, ஓகே, அவங்க ரொம்ப சோகமா வயலின் வாசிக்கிறாங்க. ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம கேட்போம்ல, ரொம்ப சோகமா வாசிக்கிறது அதுதான் டோலோரஸ், சோகம். இனாக்கியஸ்னா என்ன? எந்த ஒரு ஹார்மும் ஏற்படுத்தாம தீங்கு விளைவிக்காம இருக்கக்கூடியது. சரியா? தீங்கு விளைவிக்காம இருக்கக்கூடியது. எல்லாமே நார்மலா தான் இருக்குது, எல்லாமே நார்மலா இருக்கு, ஹார்ம்லெஸ்ஸா தான் இருக்குது, ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, இந்த ஸ்டோரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டோரி வாசிக்கும் போதே உங்களுக்கு அந்த வேர்டோட மீனிங் ஞாபகம் வரணும். அதுதான் இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு கொடுத்தது. சோ அடுத்து அதோட ஃபேமிலி வேர்ட்ஸ் பார்த்துலாமா? சோ டக்குன்னு முடிச்சிடலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்விஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஆப்ஜெக்ட்வியஸ் என்னன்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆப்ஜெக்ட்வியஸ். ஆனா இது ஆப்ஜெக்ட்விஸ் அப்படிங்கிறது இறுதி சடங்கு குறிக்கக்கூடிய, இறுதி சடங்கு ஃபியூனரல் குறிக்கக்கூடியது. ஃபியூனரல் ஆப்ஜெக்ட்விஸ் அப்படின்னா ஃபியூனரல். சரியா? ஆப்ஜெக்ட்விஸ் ரெண்டுக்கும் வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சப்சிக்வெண்ட் அப்படின்னா அடுத்து ஃபாலோ பண்ணி வரக்கூடிய, அடுத்து வரும், பின் வரும். சோ சப்சிக்வெண்டா இப்ப எனக்கு அடுத்து ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. சோ அப்படி அடுத்தடுத்து வரக்கூடிய, பின்வரும், அதுதான் சப்சிக்வெண்ட். சீக்வல் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வரக்கூடிய இரண்டாம் பாகம். ஓகே, பாகுபலி 1, பாகுபலி 2 அதோட சீக்வல் தான் பாகுபலி 2 அப்படி சொல்லுவோம்ல. சரியா? அதுதான் எங்க நம்ம கொடுத்திருக்கிறது சீக்வல். ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா ஃபியூனரல் குறிக்கும். சரியா? ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஃபியூனரல் குறிக்கும். தென் இம்பெக்யூனியஸ் இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அடுத்து சீக்வன்ஸ்னாலும் வரிசை தொடர் அப்படிங்கிறது. அப்போ சப்சிக்வெண்ட், சீக்வல் அண்ட் சீக்வன்ஸ் இதெல்லாமே என்ன? தொடர்ச்சியை குறிக்கக்கூடிய, பின் வரக்கூடிய, அடுத்தடுத்து வரக்கூடிய அப்படிங்கிற மீனிங்ல வரக்கூடியது. சரியா? அடுத்து பெக்யூனியரி அப்படின்னு வாசிக்கணும். பிக்யூனியரினா பணம் ரிலேட்டடா. ஓகே, பெக் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு மணியை குறிக்குமா? சோ மணி ரிலேட்டடா இருக்கக்கூடியதான் பெக்யூனியரி. நாக்ஷியஸ் அப்படின்னா என்ன? ஹார்ம்ஃபுல்லா, ஹார்ம்லெஸ்ஸா? நாக்ஷியஸ் அப்படிங்கிறது ஹார்ம்ஃபுல், தீங்கு விளைவிக்கக்கூடிய, தீங்கு ஏற்படுத்தக்கூடிய, ஹார்ம்ஃபுல்லா இருக்கக்கூடிய, பாய்சனஸா இருக்கக்கூடிய, கேடு விளைவிக்கக்கூடிய அப்படிங்கிறது. அதே இனாக்வஸ் அப்படிங்கிறது தீங்கற்ற அப்படின்னு வரும். இம்பைப் அப்படிங்கிறது டு ட்ரிங்க், குடிக்கக்கூடிய, குடிகாரரை குறிக்கக்கூடியது. சரியா? ஐடியாஸ் ஆர் லிக்விட், குடிக்கிறது இருக்கிறது, குடிக்கிறது தான், உள்வாங்குதல், பருகுதல், குடிக்கிறது. சரியா? தென் டோலர் அப்படின்னாலே சேட்னஸ் குறிக்கும், துன்பம், துயரம், சோகம் இதை குறிக்கக்கூடியது. டோல்ஃபுல் அப்படின்னாலும் ஒரு இறந்த, மோன், ஓகே, சோகமான, ரொம்ப துக்கமான, துயரமான அந்த மாதிரி டோல்ஃபுல், டோலர் அப்படிங்கிறது. நம்ம என்ன வேர்டு பார்த்தோம்? டோலரஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். சரியா? சிவல்ரஸ்
கேடவரஸ் எல்லாம் ஞாபகம் வருதான்னு பாருங்க. கேடவரஸ் அப்படிங்கிறது, சிவல்ரஸ் அப்படிங்கறதுலாம் ஞாபகம் வருதான்னு பாருங்க. சிவல்ரஸ்னா என்ன? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ரொம்ப வீரமிக்க இருந்தாலும் கண்ணியம் கட்டுப்பாட்டு அதோட இருக்கிறவங்க. அதே கடவரஸ் அப்படின்னா ரொம்ப வீக்கா இருக்கக்கூடியவங்க குறிக்கக்கூடியது. பாடி, டெட் பாடி, உயிரற்ற நிலையில இருக்கக்கூடியவங்க. இல்ல இம்பெக்யூனியஸ், இனாக்கஸ், பிப்ளியஸ்க்கு எல்லாம் வந்து மீனிங் வந்து ஞாபகம் வருதான்னு பாத்துக்கோங்க. ஆப்ஜிக்வஸ்க்கு எல்லாம் மீனிங் ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஆப்ஜிக்வஸ்னா என்ன? தனக்கு தேவைன்னா அப்படி அவங்க என்ன சொன்னாலும், தலைவர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமா சாமி போடுறவங்க தான் இவங்க ஆப்ஜிக்வஸ். அப்படி ரொம்ப அடி பண்ணிடுது. தென் இம்பக்யூனஸ்னா பணம் இல்லாம இருக்கிறது. இனாக்வஸ்னா பார்த்தோம். பிப்ளஸ்னா என்னன்னு பார்த்தோம். பிப்ளஸ்னா என்ன? குடிக்கிறது, குடிகாரனை குறிக்கிறது. இனாக்வஸ்னா ஹார்ம்ஃபுல், ஹார்ம்லெஸ் பார்த்தோமா? ஹார்ம்ஃபுல், ஹார்ம்லெஸ். நாக்சியஸ்னா ஹார்ம்ஃபுல், இனாக்வஸ்னா ஹார்ம்லெஸ். அடுத்து கண்டோல். கண்டோல் அப்படின்னா என்ன? இரங்கல் தெரிவிக்கிறது. டோல் அப்படின்னாலே துயரம். துயரம், இரங்கல், இரங்கல் தெரிவிக்கிறது. கண்டோல், கண்டோலன்ஸ். இது வேர்பு, இது நவுன். கண்டோலன்ஸ் இஎன்சில முடிஞ்சிருக்குது, அதனால அது நவுன். ஓகே, இரங்கலை தெரிவிக்கக்கூடியது. கேவல்கேடு, சரியா? கேவல்கேடு அப்படிங்கிறது ப்ரொசஷன் ஆஃப் ரைடர்ஸ், கார்ஸ் ஆர் பீப்புள். ஊர்வலம், ஊர்வலத்தை தான் கேவல்கேடு அப்படின்னு சொல்றாங்க. ஊர்வலம். ஓகே, மக்களோட ஊர்வலம், மக்களோ வண்டியோ அதோட ஊர்வலத்தை குறிக்கக்கூடியது. கேவல்ரி அப்படிங்கிறது காலாட்படை. கேவல்ரி அப்படிங்கிறது காலாட்படையை குறிக்கக்கூடியது. இல்ல சாரி, குதிரைப்படை. கேவல் அப்படின்னாலே குதிரை தானே, கால்னு சொல்லிட்டேன், சாரி. இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணுவாங்கல்ல, குதிரையில ஏறி சண்டை போடுவாங்கல்ல, அது இப்போ இருக்கு. ஆர்மில வந்து ரொம்ப மைனரா இருக்கிறாங்க. பட் முன்னாடி எல்லாம் குதிரையில தான் வந்து போய் சண்டை எல்லாம் போடுவாங்க. நம்ம வார்னாலே குதிரையில போய் சண்டை போடுற மாதிரி தான் நம்ம பார்த்திருப்போம். சரியா? அதான் கேவல்ரி, குதிரைப்படை குறிக்கக்கூடியது. சரியா? அடுத்து சிவல்ரி. சிவல்ரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கண்ணியமா கட்டுப்பாடா அதோட இருக்கக்கூடியது. ரொம்ப வீரமா இருக்கிறவங்களும் ஆனா கண்ணியத்தோட நடந்துப்பாங்க. தன்னை விட வீரம் குறைஞ்சவங்க கிட்ட ரொம்ப கண்ணியமா கட்டுப்பாடோட இருப்பாங்க. சிவல்ரிக், இது அட்ஜெக்டிவ், இது நவுன். சரியா? சிவல்ரிக் அப்படிங்கிறது நவுன். கேலண்ட் அண்ட் நைட்ஃபுல்லி. கேலண்ட்ரி அவார்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. வீரம், கேலண்ட்ரி அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. யாருக்கு? அந்த ஆர்மில ரொம்ப வந்து வீரமிக்க செயல்பட்டவங்களுக்கு கேலண்ட்ரி அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. கேலண்ட் அப்படிங்கிறது அந்த வீரமிக்கதை குறிக்கிறது. நைட்லி அப்படின்னாலும் வீரமிக்கதை தான் குறிக்கும். ஈக்யூ அப்படிங்கிற வார்த்தை ஹார்ஸ் குறிக்கும். ஈகோஸ்ட்ரியன் அப்படிங்கிறது குதிரை ஏற்றம் சார்ந்த குதிரை வீரர். ஓகே, குதிரை ஏற்றம் அல்லது குதிரை வீரரை குறிக்கக்கூடியது ஈகோஸ்ட்ரியனை குறிக்கக்கூடியது. இப்ப கூட போலோல விளையாடுவாங்கல்ல, அதேதான். சோ ஈகோஸ்ட்ரியனி அப்படிங்கிறது இனி அந்த ட்ரீன், ட்ரீன் வாசிக்கணும். ஈகோஸ்ட்ரியன், ஈகோஸ்ட்ரியன். இது ஸ்ட்ரியன், இது ஸ்ட்ரீன். ஓகே, ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. ப்ரொனன்சியேஷன் தான் வித்தியாசம் இருக்கும். இது வந்து ஃபீமேல் ஹார்ஸை குறிக்கும், இது மேல் ஹார்ஸ் குறிக்கும். நார்மல் குதிரை வீரரை குறிக்கக்கூடியது இது ஈகோஸ்ட்ரியன். அது ஈகோஸ்ட்ரீன் அப்படிங்கிறது வந்து பெண் குதிரை வீரர்களை குறிக்கக்கூடிய, பெண்கள் குதிரை ஓட்டுற அந்த வீராங்கனையா இருப்பாங்க, அவங்க சொல்றது. அடுத்து கேடாவர் அப்படின்னாலே பார்த்தோம், டெட் பாடி. சரியா? டெட் பாடி ஆர் காப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் டெக்காடன்ட். ஓகே, டெக்காடன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சீரழிவை குறிக்கக்கூடிய, ரொம்ப மோசமான பேரழிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் தமிழுங்க சீரழிவு, ஒழுக்க சீரழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாரலி டிக்ளைனிங், நியாயமே இல்லாம நடந்துக்கிற, அதுதான் மாரல், நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல, அது இல்லாம நடந்துக்கிறது தான் என்னன்னா டெக்காடன்ட் அப்படிங்கிறது. சரியா? டெக்காடன்ட். டிகாடன்ஸ் அப்படிங்கிறது நவுன், இஎன்டில முடிஞ்சிருக்கு, இது அட்ஜெக்டிவ், இஎன்சில முடிஞ்சிருக்கு. சோ இது நவுன். ரெண்டுக்குமே வித்தியாசம் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே என்னன்னா ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிறது அப்படிங்கிறது வரும். சரியா? சோ எக்ஸாம் டெஸ்ட் போடலாமா? டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, the waiter was so dash bowing and flattering that it became embarrassing. எம்ப்ரசிங்னா ஒரு வெட்கம், நாணம் ஏற்படக்கூடியது. சரியா? அவங்க பண்றது பார்த்து மத்தவங்களுக்கு வெட்கம் ஏற்படுது. அவங்க என்ன பண்றாங்க? ரொம்ப பவுவிங் அண்ட் பிளாட்டரிங்கா இருக்காங்க. தலைவர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமா சாமி போட்டுட்டு இருக்கிற மாதிரி வருது. சோ ஆப்ஜிக்வியஸ். Obsequious. அடுத்து a dash remark is harmless, a noxious one is point. நாக்ஷியஸ்னா என்ன? நாக்ஸ், தீங்கு விளைவிக்கக்கூடிய, ஹார்ம்ஃபுல்லா இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஹார்ம்லெஸ்ஸா இருக்கிறதுனா இனாக்வஸ்.
இனாக்வஸா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸ்பெல்லிங் நல்லா பாத்துக்கோங்க. இனாக்வஸ். இனாக்வஸ்னா ஹார்ம்லெஸ், தீங்கற்று இருக்கிறது. நாக்ஷியஸ்னா தீங்கான, ரொம்ப பாய்சனஸா இருக்கக்கூடிய அப்படின்னா. As a penniless dash student, he survived on instant noodles. instant noodles மட்டும் சாப்பிட்டுட்டு அவன் சர்வை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க கிட்ட பணம் இல்ல. பணம் இல்ல அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், impecunious ஸ்டூடெண்டா இருந்தான். ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட் எப்படிப்பட்டவங்க, impecunious இருந்தான், அட்ஜெக்டிவா வருது. His dash expression at the funeral matched the general grief. mournful-ஆ இருக்கக்கூடிய, dolorous. டோலோ அப்படிங்கிற வார்த்தை, டோலோர் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கும், சோகத்தை குறிக்கும். ஃபியூனரல் அப்படின்னாலே என்ன, எல்லாரும் சோகமா தானே இருப்பாங்க. சோ அப்போ அவனோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்துச்சு, டோலரஸா இருந்துச்சு, ரொம்ப சோகமா இருந்தது, வருத்தமா இருந்தது அப்படின்னு சொல்லி. அடுத்து, the family received hundreds of messages of dash after the loss. இழப்புக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி வந்து அதிகமா நூத்துக்கணக்கான மெசேஜை வந்து ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சோ இந்த இடத்துல டோல்ஃபுல்னு போட்டுச்சு. ஓகே, டோல்ஃபுல், mournful and full of sorrow. mournful துக்கம் விசாரிக்கிறது. சோ ஃபியூனரல்ல யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து டோல்ஃபுல் அப்படின்னு வரும். சரியா? இந்த இடத்துல அட்ஜெக்டிவ், இந்த நவுனு, சோ அட்ஜெக்டிவா வரும். அட்ஜெக்டிவ் டோல்ஃபுல், mournfulக்கு டோல்ஃபுல் அப்படிங்கிறது போட்டுச்சு. அடுத்து, ஃபேமிலி வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெசேஜ் ரிசீவ் பண்ணாங்க இழப்புக்கு அப்புறம். இந்த இடத்துல என்ன வரணும், கண்டோலசன்ஸ் அப்படிங்கிறது அந்த துக்கம் விசாரிக்கிறதுக்கு போன் பண்ணுவாங்கல்ல, கால் பண்ணி பேசுவாங்க, அந்த இது சொல்றது கண்டோலன்ஸ். துக்கம் விசாரிக்கிறதுக்கான மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. fumes from the factory were dash harmful to anyone who breathed them. ஓகே, ஹார்ம்ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஹார்ம்ஃபுல் இப்பதான் பார்த்தோம், நாக்ஷியஸ் அப்படின்னாலே ஹார்ம்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபேக்டரியில வரக்கூடிய fumes ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். A long dash of cars followed the visiting president through the city. long dash of cars, கார் வந்து படையெடுத்து நிக்குது, அணிவகுத்து நிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றது. விசிட்டிங் பிரசிடென்ட் த்ரூ த சிட்டி, சிட்டியை வந்து விசிட் பண்ணக்கூடிய பர்சன். அது எப்படி இருக்குதா, கேவல்கேட். ஓகே, கேவல்கேட் அப்படின்னா தான் என்ன, அந்த படையெடுத்து அணிவகுத்து நிக்கக்கூடிய அணிவகுப்பு சொல்றது. அது காரோ ஏதோ ஒண்ணு, சரியா, கார் இல்ல மக்கள் யாருனாலும் சொல்றது. months of illness left him gaunt அப்படின்னாலே நம்ம என்ன பார்த்தோம், இந்த இதுல பார்த்தோம்ல, டெட் பாடி ரிலேட்டடா காப்ஸ் லைக்னு பார்த்தோமா. சோ கெடாவரஸ், சரியா. அடுத்து, the fall of the empire was hastened by the dash of its ruling class. moral decline, மொராலிட்டி வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு, ஒரு ஒழுக்கமே இல்லாம போயிருச்சு அப்படின்னு பார்த்தோம். ரீசெண்டா தான் பார்த்தோம், கடைசியா பார்த்திருப்போம் அது. சோ டெக்கடன்ஸ் அப்படிங்கிறது. அப்ப அந்த இடத்துல நமக்கு நவுன் போடணுமா அட்ஜெக்டிவ் போடணுமான்னு பாருங்க. ஆஃப் இட்ஸ் ரூலிங் கிளாஸ் பை த டேஷ்னு கொடுத்துருக்காங்க. சோ என்ன போடணும், இஎன்சி வச்சுதான் போடணும், நவுன் தான் போடணும், சரியா. டேஷ் பை த ஆர்டிகல் இருக்கு, சோ நவுன், ஆர்டிகல் ஃபாலோ பண்ணி நவுன் தான் வரும். டெக்கடன்ஸ் இஎன்சி வச்சு போடும். இது என்ன, மாரலி டிக்ளைன் ஆகக்கூடிய, ஒழுக்கம் குறைஞ்சிட்டு வரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரோட்டஸ்ட்லாம் வந்து வன்முறையா மாறுதுல, அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அது ஒழுக்கம் இன்மையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா சொல்றது. தீஸ் ஆர் பியூர்லி டேஷ் மேட்டர்ஸ், தே கன்சர்ன் ஒன்லி மணி, மணியை மட்டுமே குறிக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். மணி மட்டுமே குறிக்கக்கூடியதுன்னா பெக் அப்படிங்கிறது மணி குறிக்குமா. சோ பெக்யூனரி. She was dashed by nature, forever complaining in a peevish tone. எப்ப பாரு மர்மர் பண்ற மாதிரியே, தன்னோட மனசுக்குள்ளேயே எதை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, சரியா. ஓகே, எரிச்சல் ஊட்டக்கூடிய அளவுக்கு குறை சொல்றது. சோ குறை சொல்றதுனால குவேர் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. குறை சொல்றது. சோ குவேர்லெஸ் பை நேச்சர், அவன் நேச்சராவே அப்படிதான். A truly dash knight defended the weak, honored his word. தன்னை விட வீக்கா இருக்கிறவங்கள டிஃபெண்ட் பண்ணாங்க,
ஓகே, பாதுகாத்தாங்க, அவங்க கிட்ட கண்ணியமா நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப வீரத்தோட நைட் வீரமிக்கவர்கள். சோ அப்ப நைட் ரிலேட்டடா வரக்கூடியது என்ன? chivalrous. இது நவுன், இந்த இடத்துல அட்ஜெக்டிவா வருது, chivalrous. சோ அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க. ஆப்சிக்வஸ் அப்படிங்கிறது என்ன? ஆப்சிக்வஸ் அப்படின்னாலே அப்படி சர்வெண்ட் மாதிரி அடிபணிஞ்சு ஆமா சாமி போட்டுட்டு நடக்கிறவங்க. சோ அவங்க எக்ஸசிவ்லி ஃபானிங் அண்ட் சர்வெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் வேர்லெஸ் அப்படிங்கிறது ரொம்ப எப்ப பாரு குறை சொல்லிட்டே இருக்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறது. சூப்பர்சிலியஸ்னா தான் தான் பெருசு அப்படின்னு சொல்றது, தான் தான் பெருசு. இதா இருக்கு இன்அஃபென்ஸ், எது இதா இருக்கிறது அலட்சியமற்ற இருக்கிறது, அலட்சியத்தோட இருக்கக்கூடியது. டிஸ்டெயின்ஃபுல் அப்படின்னாலே அலட்சியத்தோட இருக்கக்கூடிய. ஓகே, டிஸ்டெயின்ஃபுல் அப்படின்னா அலட்சியம். தென் ஆப்ஸ்ட்ரஸ், impecunious, மணி இல்லாம இருக்கிறது. innocuous, harmless. cadaverous, corpse மாதிரி இருக்கிறது. dolorous, obstreperous அப்படிங்கிறது யாரு? நம்ம அந்த இவங்க ரொம்ப முணுமுணுக்கிறது, நாய்ஸ்லி டிஃபியன்ட், அன்ரூலி, ரொம்ப அவங்களை கட்டுப்படுத்த முடியாம இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, அதுதான் obstreperous, நாய்ஸ்லி டிஃபியன்ட், அன்ரூலி. சோ இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் கூட எடுத்து வச்சுட்டு ரிவைஸ் பண்ணி பார்த்துச்சுக்கோங்க. அடுத்து ஆப்சிக்வஸ் அப்படின்னா என்ன? சர்வன்ட் மாதிரி ஆமா சாமி போட்டுட்டு இருக்கிறது. அசட்டிவ், அவங்க பாசிட்டிவான ஒரு வேர்டு. சரியா? ரொம்ப டிக்னிஃபைடா இருப்பாங்க. இவங்க ரொம்ப அடிமை மாதிரி இருக்கிறது, அவங்களுக்கு கொஞ்சம் டிக்னிட்டி இருக்கக்கூடியது. சரியா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். குவார்லெஸ் அப்படின்னா பீவிஷ், ரொம்ப குறை சொல்லிட்டே இருக்கிறவங்க. கண்டென்டட் அப்படின்னா கரெக்டா இருக்கிறவங்க. சரியா? கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மீன் பண்ணும். சூப்பர்சிலியஸ்னா தான் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தோட இருக்கிறவங்க, அங்க ஹம்பிளா இருக்கிறதுன்னு வரும். ஆப்ஸ்ட்ரஸ் அப்படிங்கிறது நியாயமா இல்லாதது. ஓகே, ஒரு அன்ரூலி, ரூலை ஃபாலோ பண்ணாம, கட்டுப்படுத்த முடியாம அவங்கள மாதிரி இருக்கிறது ஆப்ஸ்ட்ரஸ் அப்படிங்கிறது. அடுத்து டொசைல் அப்படிங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். சோ அது கரெக்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி வர்றது. இம்பெக்யூனியஸ்னா பணம், பெக்குனாலே என்ன? மணி இல்ல அப்படின்னு அர்த்தம். அங்க வந்து ரொம்ப வெல்தி, ஆண்டனியமா வெல்தி வரும். சோ சிவல்ரஸ் அப்படின்னாலே கேலண்ட்ரி வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். ரொம்ப தைரியமா இருக்கக்கூடிய, வீரமிக்க, கண்ணியத்தோட இருக்கக்கூடியது. அதே அப்படி அங்க ஆப்போசிட் பாத்தீங்கன்னா பூரிஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது அப்படி இதோட ஆப்போசிட்டா இருக்கும். ரொம்ப கோலை, வீரமற்ற இருக்கிறது மாதிரி வரும். இனாக்குவஸ் அப்படிங்கிறது ஹார்ம்லெஸ்ஸா இருக்கும், அங்க ஆப்போசிட் நாக்ஷியஸ், ஹார்ம்ஃபுல்லா இருக்கக்கூடிய. தென் பிபுலஸ் அப்படிங்கிறது அதிகமா ட்ரிங்க் பண்ணக்கூடிய, அங்க ஆப்செட்டிமியஸ், ஓகே, ஆஸ்டமியஸ், அவங்க குடிக்காதவங்க. கடாவரஸ், டீடோட்லர் மாதிரி. தென் கடாவரஸ்ங்கிறது காண்ட், காப்ஸ் மாதிரி, ஓகே, டெட் பாடி மாதிரி. அங்க ரொபஸ்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய, இவங்க வீக்கா இருப்பாங்க. ரொபஸ்ட் அப்படின்னாலே ஸ்ட்ரென்த்தை குறிக்கும், காப்ஸ் அப்படின்னாலே வீக்க குறிக்கும், வீக்கா இருப்பாங்க, ரொம்ப ஒரு டெட் பாடி மாதிரி, சுத்தமா எனர்ஜி இல்லாம இருக்கிறது. டோலரஸ் அப்படிங்கிறது துன்பம், துயரம், மான்ஃபுல். சோ டோலரஸ், டோல்ஃபுல், இதெல்லாம் பார்த்தோமா? டோலரஸ், டோல்ஃபுல் அப்படிங்கிறது ஜாய்ஃபுல், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சந்தோஷமா இருக்கிறது. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா funeral rites are called CQ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரூட் வேர்ட் கொடுத்திருக்காங்களா? சோ funeral, இப்போ ஆப்சிக்யூஸ் பார்த்தோமா? ஆப்சிக்யூஸ் அப்படின்னா என்ன? அடிபணிகிறது, ரொம்ப ஆமா ஆமான்னு சொல்லிட்டு ஒரு சர்வன்ட் மாதிரி வேலை பார்க்கறது. ஆப்சிக்விஸ் அப்படிங்கிறது என்ன? ஃபியூனரல் குறிக்கக்கூடிய, ஃபியூனரல்ல ஒரு பண்ணுவாங்கல்ல அந்த விஷயம், இறந்ததுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய அந்த சடங்கு முறைகளை சொல்றதுதான் ஆப்சிக்விஸ் அப்படிங்கிறது. கம்மிங் ஆஃப்டர், அடுத்து வரக்கூடிய. ஃபாலோயிங், சப்சிக்வெண்ட் அப்படின்னு பார்த்தோமா? சப்சிக்வெண்ட், சிக்யூ அப்படிங்கிற ரிலேட்டடான ரூட் வேர்டு தான். ரிலேட்டிங் டு மணி பெக்யூ வச்சிருந்தோமா? சோ பெக்யூனரி. அடுத்து ஹார்ம்ஃபுல் ஆர் பாய்சனஸ் கொடுத்திருக்காங்க. நாக், சோ இது ஈஸி தான். நாக்ஷியஸ். டு ட்ரிங்க் இன் ஆர் அப்சார்ப் இஸ் டு. பிப் அப்படி வச்சு கொடுத்திருக்காங்களா? பிப்லஸ். அப்புறம் இம்பைப் பார்த்தோமா? இந்த இடத்துல இம்பைப் வரணும். இம்பைப், பிப் அப்படின்னால என்ன? குடிக்கிறது. ஓகே,
அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சிம்பத்தி ஃபார் கிரீஃப், ஒரு வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன். ஒரு இப்ப நீங்க வந்து ஒரு இறந்தவங்க, ஒரு ஃபேமிலிலேயே யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட போய் துக்கம் விசாரிப்போம்ல, அந்த ஒரு மெசேஜ் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம்ல, அதை குறிக்கிறதுனால இந்த இடத்துல என்ன எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டோலன்ஸ். ஓகே, கண்டோலன்ஸ், கண்டோலன்ஸ். சோல்ஜர்ஸ் who fight on horseback, குதிரையில ஏறி சண்டை போடுறவங்க என்ன சொல்றாங்க? குதிரைப்படை, குதிரைப்படை வீரர், கேவல்ரி, கேவல்ரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து a dead body is a cadaver, dead body என்ன சொல்றாங்க? கெடாவர், கெடாவர். then morally declining, self indulgent is dash, morally declining, ஒழுக்கம் இல்லாம, சுய ஒழுக்கம் இல்லாம, கட்டுப்பாடற்ற, ரொம்ப அத்துமீறக்கூடிய அப்படிங்கிற மாதிரி மீனிங். அதோட அட்ஜெக்டிவா எழுத சொல்லியிருக்காங்க. டெக்காடன்ட், டிகாடன்ட் அப்படின்னு பார்த்தோமா, டிகாடன்ட் இஎன்டில முடிக்கிறது அட்ஜெக்டிவ், இஎன்சில முடிஞ்சா அது நவுன். சரியா? டிகாடன்ட், டிகாடன்ட் அப்படிங்கிறது மாரலி டிக்ளைனிங் ஆகக்கூடிய, டிக், டெக். ஓகே, குறையக்கூடிய அப்படிங்கிறது, ஒழுக்கமே இல்லாம குறையக்கூடிய, டெக்கா அப்படிங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக்ளைன். கேலண்ட் நைட்லி கண்டக்ட், கேலண்ட்ரி அவார்ட்ஸ், ரொம்ப வீரமிக்க செயல். ஓகே. சிவால்ரஸ், நவுனோட சிவால்ரஸோட நவுன் எழுத சொல்லியிருக்காங்களா? சிவல்ரி, சிவல்ரி, சிவல்ரி அப்படிங்கிறது அதோட நவுன் ஃபார்ம். we found assistant obsequious, obsequious, obsequiousனா என்ன? servant, servile அப்படின்னு பார்த்தோமா, ரொம்ப என்ன சொன்னாலும் ஆமா சாமி போட்டுட்டே இருக்காங்க அந்த மாதிரி. இனாக்குவஸ் அப்படின்னா என்ன? இனாக்குவஸ் அப்படின்னா ஹார்ம்லெஸ். அதே இது நாக்ஷியஸ் அப்படின்னா ஹார்ம்ஃபுல். then pecunious, impecunious student, he managed to என்ன? மணி இல்லாத. பெனிலெஸ், மணி இல்லாம. ஓகே, பெனிலெஸ். சூப்பர்சிலியஸ் மேனர் மேட் அதர்ஸ் ஃபீல் எம்ப்ரஸ்ட், ரொம்ப மத்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வைக்கிறது, தான் தான் பெருசு அப்படின்னு சொல்ற மாதிரி இது பண்றது. சரியா? சூப்பர்சிலியஸ் அப்படிங்கிறது அலட்சியமா இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். சிவல்ரஸ் ஆஃப் ஹிம், ரொம்ப அவன் எப்படி கண்ணியத்தோட, ரொம்ப வீரமிக்கவனா இருந்தாலும் கண்ணியத்தோட நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி வருது. கேலண்ட், வீரம், கேலண்ட்ரி அவார்ட்ஸ் பார்த்தோமா. தென் ஆப்சிக்வஸ், ஆப்சிக்வஸ் அப்படின்னா என்ன? சர்வன்ட், சர்வைல், ஃபானிங், ஆமா சாமி போடுறது. தென் நாக்ஷியஸ், ஹார்ம்ஃபுல்லை ஏற்படுத்தக்கூடிய. பெக்யூனியரி, மணியை குறிக்குமா? சிக்யூ அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணி வர்றது, so to follow, obsequious, subsequent. கடாவர் அப்படிங்கிறது காப்ஸ குறிக்கும், டெட் பாடி, டெட் பாடியை குறிக்கும். சரியா? அடுத்து டோலோர் அப்படிங்கிறது கிரீஃப் அல்லது பெயினை குறிக்கும். சரியா? துன்பம், துயரம், அதை மீன் பண்றது கிரீஃப். இம்பைப் அப்படின்னா என்ன? அதிகமா குடிக்கிறது, சோ குடிக்கிறது, ட்ரிங்க் பண்றது. அப்சர்வ், டு ட்ரிங்க் அண்ட் அப்சர்வ். இன்னைக்கு பார்த்த எல்லா வேர்ட்ஸுமே இந்த பேஜ்ல கொடுத்துருக்கேன். இந்த பேஜ்ல கொடுத்துருக்கேன், சோ பாத்துக்கோங்க. எல்லா வேர்டுக்குமே இதுல மேக்சிமம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸுக்கு உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஈக்வினா என்ன? குதிரைன்னு பார்த்தோம். சிவல்ரி, கவல்ரி, அதெல்லாம் வித்தியாசம் பார்த்தோம். சிவல்ரி அப்படிங்கிறது அந்த வீரரை குறிக்கிறது, வீரமிக்க அப்படிங்கிறது. இது எல்லாமே அதே மீனிங்ல வந்துடும். கேவல்கேட் அப்படிங்கிறது அந்த அந்த படை. சரியா? அந்த படையெடுப்பு, அணிவகுத்து போறது, அதை மீன் பண்ணும். கண்டோலன்ஸ், கண்டோலன்ஸ், கண்டோலன்ஸ் அப்படின்னா துக்கத்தை விசாரிக்கிறது, அந்த மெசேஜ் சொல்றது, அந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஸ் பண்றது, துக்கத்தை எக்ஸ்பிரஸ் பண்றது கண்டோலன்ஸ் வரும். சப்சிக்வென்ட், சீக்வல், சீக்வன்ஸ் இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய. ஓகே, ஃபாலோயிங், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வரக்கூடிய அப்படிங்கிற மாதிரி வரும். சீக்வல், சீக்வன்ஸ் இது பார்த்தோம். பெக்யூனரிங்கிறது மணியை வரும். நாக்ஷியஸ், நாக்ஷியஸ், இனாக்குவஸ்லாம் மறக்கவே மறக்காது. பாத்தீங்களா? நாக்ஷியஸ், இனாக்குவஸ்லாம் மறக்கவே மறக்காது. நம்ம இந்த செஷன்ல இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம். எத்தனை தடவை இதை பத்தி பார்த்தோம். ஸோ அப்போ ரிப்பீட்டடா அதை பார்க்க பார்க்க அந்த வேர்டு வந்து மறக்காத மாதிரி ஆகுதா? அதுதான் ரொம்ப முக்கியம்.
தென் பிப் அப்படிங்கிற வார்த்தை ட்ரிங்க் பார்த்தோம், சிவல் பார்த்துட்டோம், சிவல் ரிலேட்டடா நிறைய வேர்டு பார்த்தோம், சிவல்ரி, சிவலஸ், சிவல்ரஸ். ஓகே, எல்லாமே பார்த்தோமா? சோ அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்ஸ்டப்ரஸ் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஓகே, அன்ரூலியா நடக்கிறது, ரூலை ஃபாலோ பண்ணாம தெனாவட்டா இருக்கிறது, அந்த மாதிரி மீனிங்ல வரும். குவார்லஸ் அப்படின்னா குறை சொல்றது. ஆப்சிக்யூஸ் அப்படின்னா ஃபியூனரல், ஓகே, இறுதி சடங்கு செய்யற அது ரிலேட்டடா வரும். ஆப்சிக்யூஸ் அப்படிங்கிறது அடி பண்ணுகிறது. சூப்பர்சிலியஸ் தான் தான் பெருசு அப்படின்னு சொல்றது. இம்பெக்யூனஸ் பணம் இல்லாம இருக்கிறது. கடாவரஸ் உயிரற்ற நிலையில இருக்கக்கூடிய. டோலரஸ் அப்படிங்கிறது துயரத்தை குறிக்கக்கூடிய, துன்பம் துயரத்தை குறிக்கக்கூடிய. ஈகோஸ்ட்ரியன் குதிரை, ஈகோஸ்ட்ரியன் அப்படிங்கிறது குதிரை வீரர், இது குதிரை வீராங்கனை. ஈகோஸ்ட்ரியனி அப்படிங்கிறது குதிரை வீராங்கனை குறிக்கக்கூடிய. டிக்காடன்ட் அப்படிங்கிறது மாரலா சரியா இல்லாம இருக்கிறது. சரியா, மாரல் ஒரு ஒழுக்கமற்ற நிலையில, மொராலிட்டி குறைஞ்சிருச்சு அப்படிங்கறத குறிக்கிறது. மொராலிட்டி டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படின்னு குறிக்கிறது டிக்காடன்ட், டிக்காடன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, கண்டோல் அப்படின்னா தெரிவிக்கிறது, மத்தவங்களுக்கு நம்ம துக்கத்தை துக்கத்தை விசாரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரும் கண்டோல்ங்கிறது. டோல்ஃபுல், டோலோர் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஈஸியா இருக்கா? சோ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வேர்ட் பவர் மேட் ஈஸியா எந்த மாதிரி நம்ம படிச்சு வச்சிருக்கோம், அந்த புக்ல இருக்கக்கூடிய அத்தனை வேர்ட்ஸையும் அப்படிங்கிறது. இனிமேல் நீங்க என்ன பண்ணணும்னா அடிக்கடி அதை எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். இன்னும் ஒரே ஒரு செஷன் தான். நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம என்னன்னா இதோட ரிவிஷன் வந்துடும். ஒரு லாஸ்ட் 3 கிளாஸஸோட ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி ஒரு கிளாஸ் கொண்டு வந்துருவேன். அதோட முடியுது. ஓவரால் இந்த வேர்ட் பவர் மேட் ஈஸி புக்கோட கம்ப்ளீட் வொக்காப்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதோட முடிச்சிட்டோம். ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்ம் கோலா நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு இது ரொம்ப நாள் ஒரு கோலா இருந்துச்சு. இது கண்டிப்பா இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாள் இதை நினைச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்டேன். இனிமேல் வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வொக்காப்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வொக்காப்ஸையும் இதே ஃபார்மெட்ல நான் உங்களுக்கு கொண்டு வரலான்னு இருக்கேன். ஸோ மறக்காம நீங்க டேஃபைஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெலகிராம்ல குரூப் இருக்கும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏதாவது அப்டேட்ஸ் அப்படின்னா நான் குரூப்லயே உங்களுக்கு போடுவேன் லிங்க். தென் பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். பட் உடனே கொடுக்க முடியாது. நான் தனித்தனியா 15 சாப்டர் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்ல, இதை ஒன்னா மெர்ஜ் பண்ணி ஒரே பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்க பாக்குறேன். சரியா, இந்த ஆர்டர்லயே நான் எப்படி எடுத்தனோ அதே பாக்ஸ், கோர் வேர்ட்ஸ், ஃபேமிலி வேர்ட்ஸ், ரூட் வேர்ட்ஸ் அதை பேஸ் பண்ணியே உங்களுக்கு நான் ஒரு பெரிய பிடிஎஃப் போட்டு கொடுத்துறேன். ஸோ நீங்க ஈஸியா அதை ப்ரிப்பேர் பண்ண மாதிரி, ரிவைஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு வச்சுக்கலாம். சரியா, ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட சேர்ந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்து ஏன் நான் ஷேர் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இது போய் ரீச் ஆச்சுன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். ஓகே, நம்ம இன்னும் இதே மாதிரி இன்னும் நிறைய சீரீஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்து நான் உங்களுக்கு பிளான் என்னன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் பெஸ்டா, ஓகே, என்னோட வேல, ஓகேவா, நான் இந்த மாதிரி டீச் பண்ணா கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத என்னோட ஒரு வே இருக்கும். அதை நான் சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு நடத்துறேன். சரியா, ஓகே, மத்தவங்கள மாதிரி காப்பி பண்ணி நடத்துறதை விட நமக்குன்னு ஒரு வழியை உண்டாக்கிட்டு அதை படி பயன்படுத்தோம் அப்படின்னா சொல்லிட்டு நமக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். சரியா, அதுக்கு தனித்துவம் இருக்கும். நம்ம பண்றது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் எப்பவுமே நினைச்சு பண்ணுவேன். அதுல ஒரு முயற்சி தான் இந்த வேர்ட் பவர் மேட் ஈஸி. எல்லாருமே பண்றது நார்மலா என்ன, அந்த புக்கை எடுத்து அப்படியே அதை வாசிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய டெஸ்ட் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அதுல இருந்து வேர்ட்ஸை சூஸ் பண்ணி தமிழ் மீனிங், இங்கிலீஷ் மீனிங், சினானியம்ஸ், ஆண்டனியம்ஸ் வித் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேர்ட் ஃபேமிலிஸ், ஓகே, நவுனா வந்தா எப்படி, அட்ஜெக்டிவா வந்தா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அது கிராமட்டிக்கல்ல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதுதான் ஒரு வித்தியாசமா நான் கொடுக்கணும், நான் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது. அதை நான் முழுசா இப்போ எனக்கு ஓரளவுக்கு திருப்தி, நான் முழுசா திருப்தி அடைஞ்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஒன் ஆஃப் த என்னோட ஒரு கோல்ல நான் டிக் போட்டுப்பேன். ஸோ வேர்ட் பவர் மேட் ஈஸியா இந்த மாதிரி கொண்டு கொடுக்கணும்னா, இதுக்கடுத்து என்னோட ஒரு கோல் என்னன்னா, லாஸ்ட் 2025 அதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே இதே ஃபார்மேட்ல கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஏமா இருக்கு. அடுத்த ஒரு ஏமா இருக்கு. அது பார்ப்போம். அது எப்படி நான் டெய்லி கிளாஸஸ் கொண்டு வரலாமா, இல்ல ஒரே மேரத்தான் மாதிரி போட்டு விட்டுலாமான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிக்கிறேன். சரியா, ஓகே, வொக்காபுக்கு உங்களுக்கு அப்போ ப்ராப்ளமே வராது. ஸோ என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
வந்து நம்ம பெஸ்டான வழியில படிக்க வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். சரியா? அது மட்டும் இல்லாம கிராமருக்கு அடுத்து மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம சிஜிஎலுக்கு முன்னாடி சிஜிஎல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அடுத்தடுத்து கிளாஸஸ்ல நம்ம கொண்டு வரலாம். சரியா? ஓகே. அண்ட் இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற என்ன குயரிஸ் இருந்தாலும் நீங்க டெலிகிராம் மூலமா கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, டெலிகிராம்ல என்னோட ஐடியுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுல ஏதாவது வந்து இதா இருக்குது, டிமோட்டிவேட்டடா இருக்குது, அந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ டெலிகிராம்லயே நீங்க வந்து குரூப்ல நானும் இருப்பேன். குரூப்ல நான் மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க அது மூலமா கூட டைரக்டா டிஎம் பண்ணலாம். சரியா? ஓகே, அவ்வளவுதான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. இத ஃபுல்லா யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களோ கண்டிப்பா போடுங்க கமெண்ட்ல. நான் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கிறேன். சரியா? ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பேன். ஏன்னா ஃபுல்லா ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே. அதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு டேக்கா நான் எடுத்துப்பேன். சரியா? ஓகே, தேங்க்யூ, பாய்.